கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல. தள்ளாடி நான் நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் தள்ளாடி நான் நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்தது உங்க கிருபை. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. உங்க கிருபை இல்ல நானும் இல்ல. கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதும். உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் சொல்லும். கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே. எஸ், உங்க கிருபை. உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும். கடைசி ஒரு கிருபை, உங்க கிருபை. நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே. நாம் அப்படியே ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த வேளையிலே, even while we pray now, ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நம்முடைய ஜெபமா இன்றைக்கு நாம் செய்வோம். let us consider one verse for our prayer. எனக்கு தெரியும் இந்த வசனம் என்னுடைய செய்திக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வசனம். I think this verse is not connected with the message. மத்தேயு 8:8 Matthew 8:8, அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவை பார்த்து சொன்னான், centurion spoke unto Jesus, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் ஆண்டவரே. Lord, speak one word. ஒரு வார்த்தை மாத்திரம். One word only. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கேட்க போறது, ஆண்டவரே ஒரு வார்த்தை என்னோடு பேசும் ஆண்டவரே. We have got to ask the Lord to speak. கண்களை மூடி ஆண்டவரை கேளுங்க. Lord, speak to me that one word. Let us say, speak to me that one word. ஒரு வார்த்தை பேசும் ஆண்டவரே. Lord, speak to me that one. எனக்கு தெரியும் நான் பேச போகிற எல்லா குறிப்புகளும் எல்லாருக்கும் அல்ல. I know whatever points I'm going to speak is not for all. Not all the points are for everyone. ஆனால் ஏதோ ஒரு குறிப்பு யாரோ ஒருவருக்கு இன்றைக்கு இருக்கிறது. Some particular point is for some particular person. ஒரே ஒரு வாட்டி வாய்களை திறந்து ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே அந்த ஒரு வார்த்தை என்னோடு பேசும். Let us say unto the Lord, speak unto me. எனக்கு தெரியும் அந்த ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றும் என்று எனக்கு தெரியும். I know that one word will change your life. கர்த்தருடைய ஒரு வார்த்தை இன்றைக்கு நமக்கு நேராய் கடந்து வருகிறது. The word of the Lord is going to come unto us. Speak to us that one word, O God. Speak to us that one word, O Lord. Amen. ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:7 10 வரைக்கும். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன்.
Unless I should be exalted above measure through the abundance of the revelation, there was given to me a thorn in this flesh, the messenger of Satan to buffet me, lest I should be exalted above measure. For this thing I besought the Lord thrice, that it might depart from me. And he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly, therefore, will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. Therefore, I take pleasure in infirmities, in reproaches, in necessities, in persecutions, in distresses for Christ's sake. For when I am weak, then I am strong. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். 10th verse says, for when I am weak, then am I strong. நான் இந்த வசனத்தின் இந்த பகுதியை வாசித்த பொழுது எனக்குள் ஒரு கேள்வி எழுந்தது. When I read the portion of this verse, a question arose within me. ஒருவன் பலவீனமாய் இருக்கும் பொழுதே எப்படி பலமுள்ளவனாய் இருக்க முடியும்? If one is weak, how could he be strong at the same moment? நம்ம ஏதா ஒன்றை தான் சொல்ல முடியும். Or we can utter at least one thing. ஒன்னு பலவீனமா இருக்கிறேன், One, that I am weak. இல்லாட்டா நான் பலமுள்ளவனா இருக்கிறேன். That I am strong. நான் பணக்காரனா இருக்கிறேன், I am rich. இல்லாவிட்டால் நான் ஏழையா இருக்கிறேன். Or I am poor. நான் சந்தோஷமா இருக்கிறேன், I am happy. அல்லது துக்கமா இருக்கிறேன். Or I am sorrowful. நான் சிரிக்கிறேன், I laugh. இல்லாவிட்டால் அழுகிறேன். Or I am weeping. ஏதாகிலும் ஒன்றை தான் சொல்ல முடியும். We can utter only one word. நான் சிரிச்சுக்கிட்டே அழுதுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. I cannot say that I can laugh and weep at the same moment. அப்படி சொன்னா நம்மள வேற ஹாஸ்பிடல்ல சேர்த்துருவாங்க நம்மள. So if I speak so, they will admit us to hospital. ஆனால் இங்கே பவுல் எழுதுகிறார், Here Paul writes, நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். for when I am weak, then am I strong. ஆங்கிலத்திலே there is a word that's used, it's called then. அதாவது தமிழில் எப்படி சொல்லணும்னா, நான் எப்பொழுது பலவீனமா இருக்கிறேனோ அப்பொழுதுதான் பலம் உள்ளவனா இருக்கிறேன். இது இன்னும் அதிகமாய் பேசுகிறது. In other words, whenever I am weak, only then am I strong. நான் இதை குறித்து யோசித்த பொழுது எப்படி ஒருவனால் பலவீனமாகவும் பலம் உள்ளவனாகவும் ஒரே நேரத்தில் இருக்க முடியும்? I considered how one could be weak and one could be strong at the same time. அதற்கான பதிலை நாம் இந்த வாசித்த பகுதியிலே தேவன் வைத்திருக்கிறார். God has given me the portions to read. அது எப்படி சாத்தியம் என்றால், How is it possible? என்னுடைய பலவீனத்திலே தேவனுடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்குகிறது. So in my infirmities, the power of Christ rest upon me. என்னுடைய பலவீனம் என்று நான் நினைக்கிற பகுதிதான் தேவன் தன்னுடைய பலத்தை நிரூபிக்க பயன்படுத்துகிற இடமா இருக்கிறது. The portion when I consider my infirmities, it is only there God utilizes. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நினைக்கலாம், இது என் பகுதியில் இந்த ஒரு பகுதி பலவீனமான பகுதி. So in your life you may consider one aspect is weak. ஆனால் நான் சொல்லுவேன், அந்த பலவீனமான பகுதியிலே தான் தேவன் தம்முடைய பரிபூரண பலத்தை காட்ட விரும்புகிறார். Whereas I tell you, in that weakest portion, God wants to expose His strength. I want to tell you, church, that your pain has a purpose. உங்கள் காயங்களுக்கு ஒரு காரணம் உண்டு. Your pain has a purpose. நீங்க நினைக்கலாம், இந்த காயம் என்னுடைய வாழ்க்கை வேதனை தருகிறது. You may feel that this wound is giving pain. ஆனால் உங்கள் காயங்களுக்கு ஒரு காரணம் உண்டு. There is a reason for that wound. நான் சொல்லுவேன், கர்த்தருடைய தாமதங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய தடைகள் அல்ல. God's delay is not God's denial. நீங்கள் பார்வோனுடைய சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். If you read about Pharaoh, பார்வோன் 5 முறை தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறான். Pharaoh 5 times had hardened his heart. இஸ்ரவேல் ஜனங்களை விடாமல் அவன் தடுக்கிறான். He is obstructing the children of Israel. 5 முறை அவன் இருதயத்தை கடினப்படுத்தும் பொழுதும் தாமதங்கள் ஆகிக் கொண்டே இருக்கிறது. 5 times when he hardens his heart, everything gets delayed. 5 முறை அவன் கடினப்படுத்தின பிறகு அடுத்த 5 முறை ஆண்டவரே அவன் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். 5 times when he hardens his heart, the next 5 times God hardens his heart. அவன் கடினப்படுத்தினது போதாது, ஆண்டவர் வரை கடினப்படுத்துறார். Not that he hardens his heart, but God hardens his heart. இது இன்னும் அதிகமான தாமதங்களை உண்டாக்குகிறது. So this causes a delay. ஆனால் ஒவ்வொரு தாமதத்திலும் தேவனுடைய மகிமையை அதிகமாய் தேவன் காட்டிக் கொண்டே இருந்தார். For every delay, God is exposing His exceeding glory. நீங்கள் நினைத்தீர்கள் அது தாமதம் என்று. You may consider that it's a delay. நீங்கள் நினைத்தீர்கள் அது பலவீனம் என்று. You consider that it's some weakness. ஆனால் தேவன் தம்முடைய வல்லமையை நிரூபித்துக் கொண்டிருந்தார். But God is exposing, proving His power. இப்பொழுது விடுதலையாக்கப்பட்டவர்களாய் வெளியே வருகிறார்கள். Now they come out being delivered. எல்லாம் முடிந்தது என்று நினைத்தார்கள். They thought everything is over. ஒய்யாரமாய் நடந்து போகிறார்கள். They are walking along. 430 வருடங்களுடைய
அடிமைத்தனம் முடிந்து விட்டது என்று நினைத்தார்கள். They thought 430 years of captivity is ended. ஆனால் திடீரென்று இப்பொழுது ரதங்களுடைய சத்தம் கேட்கிறது. All of a sudden they hear the noise of the chariot. உடனே நீங்கள் நினைக்கிறீர்கள், நான் எந்த பலவீனத்தை விட்டு வெளியே வந்தேனோ அதே பலவீனம் என்னை மீண்டும் தாக்க போகிறது என்று நினைக்கிறீர்கள். You think from which weakness I came out, the same weakness. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் நகைக்கிறார். But God from heaven scorns that. நீங்கள் பார்ப்பது ரதங்களையும் முன்பதாக இருக்கும் செங்கடலையும். You look at the chariot and the Red Sea that is before நீங்கள் you. நினைக்கிறீர்கள் நான் மரித்து போக போகிறேன். You think that you will die. சில வேளைகளில் தேவன் மேல் உங்களுக்கு ஒரு கோபம் உண்டாகிறது. At times you get angry on God. நீங்கள் கோபத்திலே சொல்லுகிறீர்கள், எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை இந்த இடத்திற்கு கொண்டு வந்தாய். In your anger you say, whether there are no graves in Egypt that you have brought us here. ஆனால் தேவன் உங்களை அவருடைய திட்டத்திற்கு பயன்படுத்தி கொண்டிருந்தார். But God is utilizing you for his plan. உங்களுடைய பலவீனத்திலே அவருடைய பலனை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். In your weakness he is proving his strength. 7 மடங்கு அக்கினி சூடாக்கப்படுகிற வரைக்கும் ஏன் தேவன் அமைதியா இருந்தார் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். Maybe you may have a question, when the furnace was heated 7 times, why God was silent? தேவனுக்காய் நின்றதினால் நான் ஏன் சிங்கத்தின் கெபிக்குள்ளே போக வேண்டும் என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். A question may arise as to why I should enter the den of lions. தரிசனம் பார்த்த கொடுமைக்காக ஏன் என்னை குற்றத்திற்காகவா என்னை குழியிலே தூக்கி போட்டார்கள் என்ற கோபம் இருக்கலாம். Only for the reason that I have seen a vision, why do they have to throw me into a pit? 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்கப்பட்ட பொழுது ஏன் எனக்கு போராடுவதற்கு சக்தி இல்லை என்று நீங்கள் வேண்டி இருக்கலாம். When you sold for 20 pieces of silver, you may think, why I do not have the strength to உங்களுக்கு fight. எதிராக பொய் குற்றச்சாட்டு சொல்லப்பட்ட பொழுது ஏன் ஆண்டவர் எனக்காக வாதாடவில்லை, ஏன் எனக்காய் போராடவில்லை என்று உங்களுக்கு ஒரு கோபம் ஆண்டவர் மேல் இருக்கலாம். When false accusation came against you, you may have the anger against the Lord as to why he did not. செய்யாத குற்றத்திற்காக யோசேப்பு உள்ளே சிறைச்சாலையில் அடிக்கப்பட்ட பொழுது அவனுக்கு ஏன் இந்த அனுபவம் என்ற ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். For a mistake he has not done, Joseph was thrown into the prison. He would have had a question as to why I should face a punishment. ஈசாக்கின் மூலமாய் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு ஏன் ஆண்டவருக்கு 100 ஆண்டுகள் தேவை என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு A question இருக்கலாம். may arise to why God needed 100 years to fulfill the promise in Isaac. நான் சொல்லுகிறேன், நாம் எல்லாரும் அவருடைய திட்டத்திலே நாம் சரியான இடத்தில் இருக்கிறோம். I tell you, we are all under his plan at the proper time. உங்களுடைய பலவீனத்திலே தான் தேவன் தன்னுடைய பலனை நிரூபிக்கிறார். In your weakness, God exposes his strength. நான் மீண்டும் சொல்லுகிறேன், I tell you again, தேவனுடைய தாமதங்கள் ஒரு நாளும் தேவனுடைய தடைகள் அல்ல. the delay of God is not the obstacle of God. அவருடைய மௌனத்திலும் ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது என்பதை அறிந்து I கொள்ளுங்கள். tell you, there is secret in that mystery. தேவன் அமைதியாக இருக்கிறதை போல தோன்றலாம். It may appear as if God is silent. ஆனால் ஆண்டவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் சரியான நேரத்திலே ஆயத்தம் செய்து But கொண்டிருக்கிறார். the Lord is preparing everything at the proper time. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, The title of my message, என் பூரண பலவீனத்தில் அவருடைய பரிபூரண பலன். His perfect strength in my perfect weakness. என் பூரண பலவீனத்தில் அவருடைய பரிபூரண பலன். His perfect strength in my perfect weakness. நான் இன்றைக்கு அநேக சம்பவங்களை நான் உங்களுக்கு சொன்னேன். I can cite many incidents. அவர்கள் எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையில பலவீனமான சூழ்நிலைகள் வழியாய் சென்ற பிறகுதான் ஆண்டவர் அவர்களை பலவான்களாய் மாற்றினார். Only when he walked through those weak circumstances, God has made ஆனால் it. இன்றைக்கு நான் ஒரு மனிதனை உங்கள் முன்பதாய் வைக்க விரும்புகிறேன். Today I would like to place a man before எனக்கு you. அதிகமாய் வேதத்தில் பிடித்த தியானித்த ஒரு மனிதன். A man whom I meditated and whom I desired a lot in the word of God. இன்றைக்கு அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் 6 குறிப்புகளை உங்களோடு பேச விரும்புகிறேன். I would like to speak 6 factors. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல 6 குறிப்புகளும் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். Probably you may not have that 6 factors. மேபி உங்களுக்கு ஒரே ஒரு குறிப்பு இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசலாம். Not the 6 points. God may speak only 1 point to you. நான் இன்றைக்கு பேச போகும் மனிதனுடைய பெயர் மோசே. The man whom I am going to speak about is Moses. தேவன் இவனை உபாகமம் 34 தமிழிலே 12லும் ஆங்கிலத்தில் 10லும் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், தேவனை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும் என்று ஆண்டவர் ஒரு பெரிய சாட்சியை மோசேக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். In Deuteronomy 34:10, there arose not a prophet since in Israel like unto Moses, whom the Lord knew face to face. எப்பேற்பட்ட ஒரு சாட்சி பாருங்கள். What a great testimony. அவனுக்கு அப்புறம் அதை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதே இல்லை என்று ஆண்டவரே சாட்சி சொன்னார். And after him a prophet never rose even like Moses. ஆனால் இது அவனுடைய வாழ்க்கையின் முடிவிலே அவனுக்கு கிடைத்த சாட்சி. This is a testimony that he got at the end of his life. ஆனால் அவனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தால், When you read his life, அவனுடைய ஆரம்பத்தில் இருந்து பலவீனத்தின் மேல் பலவீனத்தின் மேல் பலவீனம்.
From the beginning, he faced weakness after weakness. இன்றைக்கு நான் 6 குறிப்புகள் I would like to highlight மோசேயின் வாழ்க்கையின் 6 பலவீனங்கள். 6 weaknesses in the life of Moses. முதலாவது, First, தள்ளப்பட்ட அல்லது ஒதுக்கப்பட்ட மோசே. Moses who was rejected. வாசியங்கள் யாத்திராகமம் 2:2. Exodus 2:2. அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். The woman conceived and bare a son. நீங்கள் யூத கலாச்சாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் When you read about the Jewish அது culture, அதிகமாக ஆண் ஆதிக்கம் நிறைந்த ஒரு கலாச்சாரம். it's a culture filled with மேல் டாமினேட்டட் சொசைட்டி. male dominated நீங்கள் society. வேதத்துல கூட பாத்தீங்கன்னா ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். இப்படிதான் அதிகமாக ஆண்களுடைய பெயர்கள் தான் If you கொடுக்கப்பட்டிருக்கு. read about the genealogy, you will find the names of the male people. நம்முடைய இந்திய கலாச்சாரம், ஆசிய கலாச்சாரத்தில் கூட So in Indian culture and Asian culture, ஆண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். dominance is given to male. நான் நினைக்கிறேன் நம்முடைய சபையில கூட I believe in our church also. யாருக்காவது குழந்தை பிறக்க போகிறது என்றால் So anybody is giving birth to a child, அவங்க குழந்தை பிறந்த உடனே and after the child is born, அப்பாக்கு கால் பண்ணுவாங்க. they will call my father. உடனே எங்க அப்பா சொல்லுவாரு, My father would அந்த say, எதிரில் இருக்கிற கணவர் the husband that is speaking to me. அவர் அலோ அப்படின்றாருல, அந்த துணியை வச்சே சொல்லிடுவேன் நான் பையனா பொண்ணா அப்படின்னு. So with his voice, I can make out whether it is son or daughter. பாஸ்டருக்கு கொண்டு வர ஸ்வீட்டை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் பையனா பொண்ணான்னு சொல்லுவார். Even with the sweets that is brought to the pastor, they can understand. ஆண்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் ஏனோ நம்முடைய சமுதாயத்திலே கொடுக்கப்படுகிறது. For some reason or the other, the sons are given more importance in our ஆனால் society. இந்த சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். But consider this. வீட்டிலே ஆண் பிள்ளை பிறந்தது உண்மைதான். It's true that a son is born. ஆனால் அவன் பிறந்த சூழ்நிலையிலே The circumstances where he was born, தேசம் சொல்லுகிறது, the land says, சட்டம் சொல்லுகிறது, the law says, பையன் பிறந்தால், ஆண் பிள்ளை பிறந்தால் அவனை தலையை வெட்டி நைலிலே போட வேண்டும். if a male son, a child is born, you've got to cut him and throw him into நான் சொல்லுவேன், மோசே அவன் தன் கண்களை திறப்பதற்கு முன்பதாக உலகம் அவனை வேண்டாம் என்று சொல்லிவிட்டது. Even if before Moses could open his eyes, the world rejected him. அவன் உலகத்தை பார்ப்பதற்கு முன்பதாக உலகம் அவன் தலையிலே ஒரு மரண தண்டனை விதித்து விட்டது. Even before he would look into the world had kept a chastisement, the punishment of death. சட்டம் வேண்டாம் என்று சொல்லுகிறது. The law says he is not needed. இந்த எகிப்து வேண்டாம் என்று சொல்லுகிறது. Egypt says he is not needed. நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில சில வேளைகளில் இப்படிப்பட்ட நாம் ஒதுக்கப்படுகிற அல்லது புறம்பே தள்ளப்படுகிற சூழ்நிலைகள் வழியா நாம் கடந்து செல்லுகிறோம். In our life, we may be walking through circumstances where we are rejected and cast away. Sometimes we are sidelined for many reasons. அநேக காரணங்களுக்காக நாம் இரண்டாம் தரமாக தள்ளப்படுகிறோம். நான் சில காரணங்களை அதற்கு நான் உங்களுக்கு முன்பதாய் சொல்ல For விரும்புகிறேன். certain reasons we are sidelined in our life. 4 அல்லது 5 காரணங்களை உங்களுக்கு வைக்கிறேன். There are 4 to 5 reasons. ஏன் நாம் ஒதுக்கப்படுகிறோம்? Why we are being sidelined? முதலாவது, First, நாம் அந்தஸ்திற்காய் நாம் ஒதுக்கப்படுகிறோம். we are sidelined for status. அது ஒருவேளை பொருளாதார அந்தஸ்தா இருக்கலாம். Probably that may relate to the properties. இல்லாவிட்டால் நம்முடைய படிப்பு சம்பந்தமான அந்தஸ்தா இருக்கலாம். Or it may relate to our education. இல்லாவிட்டால் நம்முடைய குடும்ப சூழ்நிலை குறித்த ஒரு அந்தஸ்தா இருக்கலாம். Or it may relate to our family. நம்மிடத்தில் பணம் இல்லாவிட்டால், If you do not have money, நம்மை ஒதுக்குகிறவர்கள் இந்த உலகத்தில் அநேகர் there இருக்கிறார்கள். are many people who would sideline us. நமக்கு சரியான படிப்பு இல்லாவிட்டால் If you do not have proper நம்மை education, ஒதுக்குகிறவர்கள் இருக்கிறார்கள். there are people who would sideline நம்முடைய us. குடும்ப பின்னணி சரியா இல்லாவிட்டால் நம்மை ஒதுக்குற உலகம் இருக்கிறது. If our family background is not proper, So the first reason why we are sidelined is because of our status. நம்முடைய அந்தஸ்தை வைத்து நம்மை ஒதுக்குகிறவர்கள் இருக்கிறார்கள். இரண்டாவது, ஏன் the ஒதுக்கப்படுகிறோம்? reason we are sidelined is because of our நம்முடைய status. திறன், Secondly, our ability. நம்முடைய திறமைகளை வைத்து நம்மை ஒதுக்குவார்கள். Looking at our ability, they sideline us. உங்களுக்கு சில காரியங்களிலே திறமை இல்லாவிட்டால் உங்களை ஒதுக்கி விடுவார்கள். In your life, if you do not have ability, சில they'll sideline. காரியங்களிலே உங்களுக்கு தாளந்து இல்லாவிட்டால் உங்களை ஒதுக்கி விடுவார்கள். If you do not have talent in certain aspects, they'll sideline you. மூன்றாவது, Thirdly, ஏன் உலகம் நம்மை ஒதுக்குகிறது? why the world is sidelining you? நம்மேல் இருக்கிற ஒரு பயம். The fear that is there upon us. இந்த சம்பவத்தை வாசியுங்கள். Read about it. ஏன் பார்வோன் இந்த குழந்தைகளை கொல்லுகிறான்? Why Pharaoh is destroying the male ஏனென்றால் child? அவனுக்கு தெரியும் இவங்களை உயிரோட விட்டா இவனே நம்மளுக்கு எதிரா வருவான். He knew pretty well if they are left alive. அவர்கள் மேல் இருந்த பயமே அவர்களை ஒதுக்குனது. The fear about the male child. நாலாவது, Fourth, நம்முடைய இயலாமை, inability. நாம் மீண்டும் போராட முடியாத ஒரு இயலாமை என்கின்ற சூழ்நிலை நாம் வரும்பொழுது நம்மை ஒதுக்கி விடுவார்கள். When we come to the state of inability to fight back, they would sideline இந்த us. சூழ்நிலையை பாருங்கள். Look at this. ஒரு கொடுமையான சட்டம் ஏற்றப்படுகிறது. There's a cruel law that has come out. ஒரு பையன் பிறந்த தலையை வெட்டணும்.
Your son is born, his head is ஆனால் இந்த feathered. அப்பாவி ஜனங்களை பாருங்கள். Look at the innocent people. யுத்தம் மீண்டும் எதுவும் பேச முடியாமல், எந்த ஒரு காரியத்தையும் எதிர்த்து நிற்க முடியாமல் நிராயுதபாணிகளாய் நிற்கிறார்கள். They are not able to reason, they are not able to talk anything, and they are being. இந்த சட்டம் வந்தவுடன் When this law came, இவர்கள் எல்லாரும் கொடி ஏற்றவில்லை. they never lifted up the banner. நாங்கள் பந்து கொண்டாட போகிறோம் சொல்லவில்லை. They never said that we would strike. நாங்கள் யாரும் வேலையை செய்ய மாட்டோம். They never said that we would not do any work. அவர்களுக்கு பேசுவதற்கு கூட திராணி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். They never had even the strength to speak. ஐந்தாவது ஒரு ஒதுக்கப்படுதல் இருக்கிறது. Fifth, there is a sidelining. அது என்னவென்றால் நம்முடைய தோற்றம், Our look or our outer appearance. நம்முடைய வெளிப்படையாய் நாம் இருக்கிற இந்த தோற்றத்தை வைத்து அநேகர் நம்மை ஒதுக்குவார்கள். Looking at our outer appearances, they sideline us. இதில் அதிகம் பாதிக்கப்பட்டவன் நான். I am being affected a lot. நான் சண்டே ஸ்கூல், டீன்ஸ் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப்லாம் இருக்கும்போது அநேக கதைகளை எழுதுவேன். So when I was in Sunday school ministry, I used to write a lot of stories. நிறைய நாடகங்கள் எழுதுவேன். A lot of dramas. நிறைய எழுதிட்டு வந்து பசங்கள்கிட்ட கொடுப்பேன். So I used to write a lot and give it to the எல்லா children. பசங்க சொல்ல சூப்பரா இருக்கு ஜோயல். And the children used to say it's wonderful. உடனே அடுத்த கேள்வி கேட்பாங்க, Next question they would ask, யார் ஹீரோ? who is the hero? உடனே நான் சொல்லுவேன், நான் தான்டா நடிக்கலான் இருக்கேன். I would say I would like to act. அதுக்கெல்லாம் ஒரு மூஞ்சி வேணும். You need a face for that. அநேக வேளை நம்முடைய தோற்றத்தை வைத்து நம்மை ஒதுக்குவார்கள். So many looking at our outer experiences, இந்த they sideline us. மோசே ஒதுக்கப்பட்டான். Moses was sidelined. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், I believe எந்த அரண்மனை அவனை கொல்லுவதற்கு உத்தரவிட்டதோ அதே அரண்மனை அவன் வளருவதற்கு சம்பளம் கொடுக்க வைத்தார் the தேவன். palace that brought about the law to destroy him, the same palace gave permission that he சொல்றேன், made. உங்கள் பலவீனத்திலே ஆண்டவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். I tell you, in your weakness, his strength is made நீங்கள் perfect. ஒதுக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே தேவன் உங்களை பலப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். When you are sidelined, God wants to strengthen you. உங்களை உதறினவர்கள் உங்களுக்கு உதவுகிறவர்களாய் மாறுவார்கள். Those who have thrown you, they would come and help you. உங்களை தள்ளினவர்கள் உங்களுக்கு தாலாட்டு பாடுவார்கள். Those who have rejected you, they would come and comfort you. உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கும். In your weakness, his strength is அவன் made perfect. ஒதுக்கப்பட்ட ஒரு மோசே. Moses who was sidelined. இரண்டாவது, Secondly, நிர்பந்திக்கப்பட்ட ஒரு மோசே. forced or compelled Moses. நிர்பந்திக்கப்பட்ட மோசே. Moses who was forced or compelled. நீங்கள் இந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். If you read அதே that இரண்டாம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். Exodus 2, 9 and 10. பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். இதை நாம் நிறைய முறை நாம் வாசித்திருக்கலாம். We would have read this verse several times. மோசே ஒரு இடத்தில் காப்பாற்றப்படுகிறான். Moses is being protected in a certain place. அந்த ராணியினுடைய கண்களிலே தயவு அவனுக்கு கிடைக்கிறது. He had the favor in the sight of the queen's eye. ஆனால் இந்த ராணி திட்டவட்டமாய் சொல்லுகிறாள். But this queen says, அவனுடைய தாயிடம் சொல்லுகிறாள், இந்த பிள்ளையை நீ எனக்காக வளர்க்க வேண்டும். telling his mother, you ought to bring up the child for my sake. எனக்காக வளர்க்க வேண்டும். For my sake you got to bring up the இப்பொழுது child. மோசே தன்னுடைய தாயின் வீட்டில் வளருகிறான். Moses is now growing up in his mother's house. இப்பொழுது வேதம் சொல்லுகிறது, பிள்ளை பெரிதான போது, The word of God says, when the child grew up, அவன் பார்வோனுடைய வீட்டிற்கு வருகிறான். he comes to Pharaoh's இந்த house. பெரிதான போது என்று சொல்லுகிறது ஏதோ 6 மாதம் 8 மாதங்கள் அல்ல. Not 6 or 8 months. அந்த காலத்திலே பிள்ளைகளுக்கு குறைந்தது 3 அல்லது 4 ஆண்டுகள் தாய் அவளுக்கு பால் ஊட்டுவார்கள். 3 or 4 years the child has got to be weaned. அதற்கு சான்றாக வேதத்திலே தள்ளப்பட்ட ஆகமங்கள் என்று சில புத்தகங்கள் இருக்கிறது. There are certain portions in the Bible which are being kept away. அதிலே மக்காபியர் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கிறது. There is a book known as Maccabees. அதுல 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 7:27 says, ஒரு தாய் சொல்லுகிறாள், a mother says, மகனே 9 மாதம் உன்னை என் வயிற்றில் சுமந்தேன், 3 ஆண்டு உனக்கு பாலூட்டி வளர்த்தேன். my son, remember I carried you in my womb for 9 months and nursed you for 3 years. அப்ப என்றால் அந்த காலத்திலே கிட்டத்தட்ட 3 அல்லது 4 ஆண்டுகள் பாலூட்டி இருக்கிறார்கள். So in those days for 3 years they sucked the இப்போ child. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 3 ஆண்டுகள் என்றே வைத்துக் கொள்ளலாம். 3 ஆண்டுகள் ஒரு தாயினிடத்தில் வளர்ந்த ஒரு பிள்ளை.
a child who has been brought up by his mother for 3 years. இந்த தாய்க்கு தெரியும் இவளுக்கு கிடைத்ததெல்லாம் 3 ஆண்டுகள் தான். This mother knows pretty well only 3 years. இந்த பால் மறந்த பின்பு இவனை கொண்டு போய் அரண்மனையிலே வைக்க வேண்டும். And after weaning the child, it's got to be placed in the அப்படி என்றால் அவள் எவ்வளவு அன்பை ஊற்றி இருப்பாள். Just imagine how much எவ்வளவு பாசத்தை கொட்டி இருப்பாள். how much love she would அவன் pour. கீழே விழும்பொழுதெல்லாம் தூக்கி எடுத்திருப்பாள். Whenever he would fall, she would have lifted him up. மோசேக்கும் உலகமே அந்த தாய்தான். Mother was the world for Moses. இவ்வளவு பாசமா இணைக்கப்பட்ட அந்த 2 பேர், These 2 people who were united in love. இந்த சீன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. I consider that scene. இவ்வளவு ஆண்டுகளாய் அம்மா என்று அழைத்த ஒரு தாய், So long the son was called the mother's அவனை mother. அரண்மனைக்கு கொண்டு வருகிறாள். He is brought to the palace. அந்த மோசேக்கு முன்பதாக ஒரு இதுவரை அவன் கண்டிராத ஒரு எகிப்திய ராணி நிற்கிறாள். There is an Egyptian queen that Moses has not seen hitherto. மோசே கேட்டிருப்பான், Moses would have asked, யாருமா இவங்க, யார் இவங்க, who are these people, mother? ஏன் என்னை இங்க கொண்டு வந்த? Why have you brought me here? மோசேயோட அம்மா சொல்லுவாங்க, Moses, the mother of Moses would have said, இனிமேல் இவங்க தான்டா உனக்கு அம்மா. hitherto she is your mother. அம்மா என்ன சொல்ற? Mother, what do you say? என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. I am not able to do anything. கையை விரிச்சிட்டா. And she just stretched out her hands. அவன் நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில வருகிறான். Moses, who was forced. தாய் சொல்லிவிட்டு போகிறாள். The mother says and goes. இவன் ஒரு 3-4 வயதாய் நின்று கொண்டிருக்கிறான். So he is 3 or 4 years old. Have you ever been forced to live a life that you never wanted? நாம் வாழ வேண்டாம் என்று நினைத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Had you ever been forced to live a life that you never wanted? சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம கை மீறி போய் கொண்டிருக்கிறது. So in our life certain things go beyond நம்ம என்னதான் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறோம், அதை நம்மளால கண்ட்ரோலே பண்ண முடியல. You think of controlling them but you're not able. ஆண்டவரே, இதை எப்படி அடக்குறது என்பது எனக்கு தெரியவில்லை. Lord, I do not know how to control இந்த these factors. சூழ்நிலையை நான் விரும்பவில்லை, ஆனால் இந்த சூழ்நிலையில் நான் தள்ளப்படுகிறேன். I do not like this circumstances but I'm being put into நான் these. எவ்வளவு முயற்சித்தாலும் அது என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வருவதே இல்லை. How much I try, I'm not able to bring it under control. இன்னைக்கு அநேகர் சில குடும்ப வாழ்க்கையில வாழுகிறார்கள். Many come into the family life. ஏன் வாழுகிறார்கள் என்றால் கல்யாணம் பண்ணி தொலைச்சாச்சு, வாழ்ந்து தொலைப்போம். Why they live? They have married, no other goal. நிர்பந்திக்கப்பட்ட குடும்ப உறவுகள். The relationship that is being compelled or forced. எந்த ஒரு ஆசை கிடையாது, No ஆனா வேற வழி கிடையாது. liking. இந்த குடும்பத்துக்குள்ள வந்தாச்சு, Have come into the family. எப்படியாச்சும் வாழ்ந்து தொலைப்போம். Somehow we have got to live it out. அநேக கணவர்களும் அப்படி வாழ்றாரு. Husbands do live like that. என்னத்த பண்ணி தொலைக்கிறது, What to do? வாழ்ந்து போ. Let us live. ஒரு கூட்டம் இருந்தது. There was a group. எல்லா மனைவிகள் ஒரு குரூப், A group of wives, எல்லா ஃப்ரெண்ட்ஸ். friends. ஒரு நாள் தீர்மானம் பண்ணாங்களாம், Once they decided, நம்ம எல்லாரும் கணவர்களெல்லாம் வீட்டில் விட்டுட்டு நம்ம மட்டும் வெறும் மனைவிகளாக சேர்ந்து ஒரு பிக்னிக் போகணும். let us leave the husbands behind and let's go for a picnic. இவங்க எல்லாம் பிக்னிக் போனாங்க. And these people went for the picnic. அன்னைக்கு பார்த்து துரதிருஷ்டவசம் That day, sadly, பஸ் ஆற்றிலே கவிழ்ந்து எல்லா மனைவிகளும் மரித்து போய்விட்டார்கள். the bus got into the lake and all the wives perished. இந்த செய்தியை கேள்விப்பட்டவுடன் When they heard this message, எல்லா கணவர்களும் ஒரு வாரம் அழுதார்களாம். the husbands wept for 1 week. ஒரு வாரம் அழுதார்கள். They wept for 1 long ஆனால் week. ஒரே ஒரு கணவன் மாத்திரம் 3 வாரம் அழுதார். But one husband wept for 3 weeks. இப்போ இந்த மற்ற கணவர்கள்லாம் கேட்டாங்க, The other husbands asked him, ஏ நாங்களாம் ஒரு வாரத்தில் அழுது முடிச்சிட்டோம், we wept for 1 நீ week. மட்டும் என்ன 3 வாரம் அழுதுகிட்டு இருக்க? How come you're weeping for 3 weeks? அதுக்கு அவர் சொன்னாரா, He said, அட போங்கப்பா, come on, go on, sirs. பிக்னிக் போன அன்னைக்கு கரெக்டாக பார்த்திய மனைவிக்கு தலைவலி வந்து அவள் போகாம போயிட்டா, அதுக்காக தான் நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கேன். Sadly speaking, his wife got a headache and she could not go for picnic on that day. இன்னைக்கு அநேக பேர் சில வேலை ஸ்தலங்களிலே வேலை செய்கிறார்கள். Many people do work in the work spot. ஏன் வேலை செய்கிறோம்? Why do they work? வேற வழி இல்லை, No other go. நம்மளுக்கு விருப்பம் கிடையாது, We do not have desire. டார்ச்சர் பண்றாங்க, But yet they are being observed. ஆனாலும் வேற வழி இல்லாம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். So no other way out. They have to. பேதுருவும் பவுலும் அந்த வழியாய் போனதை நீங்கள் பார்க்கலாம். You can find Peter and Paul. யோவான் walking there. 21:18 John 21:18. ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார்,
Jesus நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். Verily I say unto you, when thou wast young, thou girdest thyself and walked whither thou wouldst. But when thou shalt be old, thou shalt stretch forth thy hands, and another shall gird thee and carry thee whither thou wouldst not. ஆண்டவர் சொன்னார், உனக்கு பிடிக்காத இடத்துக்கு கூட்டு போவாங்க. The Lord says they'll take you to a place where you would not பவுலை like. குறித்து நாம் வாசிக்கிறோம். We read about ரோமர் 7:15 Romans 7:5. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். For that which I do, I allow not. For what I would, that do I not. But what I hate, that do I. சில வேளைகள் நம்முடைய வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வருகிறது. At times you come across certain நாம் பிடிக்காத இடங்களிலே நாம் இருக்கிறோம். or we are in a place where we நமக்கு would not விருப்பம் இல்லாத சூழ்நிலைகளை சந்திக்கிறோம். like. We face circumstances that we would not நம்முடைய like. கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாத பிரச்சனைகளை நாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் நாம் கடந்து செல்கிறோம். Problems which we are not able to control. நாம் we come under. நிர்பந்திக்கப்படுகிறோம். We are being compelled. ஆனால் ஒன்றை விசுவாசிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதிருங்கள். But I believe ஒரு நாள் வரும், உங்களை நிர்பந்தித்தவர்களை நீங்கள் நிர்பந்திக்கிற ஒரு காலம் வரும். a day will come when you will compel or force others. இவ்வளவு நாள் அவர்கள் சொன்னதை எல்லாம் நீங்கள் செய்தீர்கள். So far whatever they did, you ஒரு நாள் வருகிறது, one day அவர்கள் comes, நீங்கள் சொல்லுகிறதை எல்லாம் அவர்கள் வேறு வழி இல்லாமல் செய்வார்கள். whatever you say, they would have no other way out. இதைத்தான் ஆண்டவர் செய்தார். That is what the Lord ஒரு did. காலத்திலே செங்கல் செய்வதற்கு வைக்கோல் கூட கொடுக்காமல் அடிமைகளாய் வைத்திருந்தார்கள். So once they were captives, they were never even given straw to make. வைக்கோல் கூட தராதவர்களை தேவன் தங்கத்தையும் வெள்ளியும் சேர்த்து கொடுக்க வைத்தார். So those who were not given straw, God gave them silver and gold. நான் சொல்லுவேன், இன்று நீங்கள் கடந்து செல்லும் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் I விளங்கும். tell you, the weakness that you come across, the strength of the Lord will. நிர்பந்திக்கப்பட்ட சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாய் When விளங்கும். you are compelled, His strength would be made perfect. மூன்றாவது, Thirdly, அவன் நிந்திக்கப்பட்ட மோசே. Moses, who was despised. 2:14 வாசியுங்கள். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, உன்னை எங்கள் மேல் நியாயாதிபதியாகவும் அதிகாரியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? The children now ask him, who made thee a prince and judge over us? இது யார் கேட்கிறது? Who is asking? இவன் யாருக்கு உதவி செய்தானோ, To whom he had helped, யாருக்கு நன்மை செய்தானோ, to whom he did good, யாருடைய நன்மையை விரும்பினானோ, whose goodness he aspired, யாருக்காக தன் உயிரை பணயம் வைத்தானோ, on whom he wanted to give his life. அதே ஜனங்கள் இவனை பார்த்து கேட்கிறார்கள், நீ யார்? The same people ask him as to who he is. தாவீது இந்த அனுபவத்தை தன்னுடைய சங்கீதத்தில் எழுதுகிறார். David writes about this experience. சங்கீதம் in Psalms. 41:9 வாசிக்கிறோம். Psalms 41:9. என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான் என்று தாவீது எழுதுகிறார். Yeah, my own familiar friend in whom I trusted, which did eat of my bread, hath lifted up his heel against me. தாவீது சொல்லுகிறான், என் கூட இருந்தவன், David says, என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், he says he is his best friend, என்னுடைய மேஜையிலே சாப்பிட்டவன், one who ate bread along with him. அவனே தன் குதிங்காலை எனக்கு நேராக உயர்த்துகிறான். He had lifted up his heel against me. நீங்கள் யூதாசை குறித்தும் இதை வாசிக்கலாம். You can read about Judas. 3.5 ஆண்டுகள் இயேசுவோடு ஊழியம் செய்தவன். 3.5 years he served along with இயேசு அவனை போஷித்தார். It's Jesus who fed him. இயேசு ஊழியங்களுடைய ட்ரெஷரராக அவர்தான் இருந்தார். He was the treasurer for the ministry of Jesus. இவ்வளவையும் அனுபவித்த அந்த யூதாஸ், Having experienced all this, வெறும் 30 வெள்ளிக்காசுகள் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். he was able to betray Jesus for 30 ஆனால் pieces நான் of அதை silver. வாசித்த பொழுது When I read that, எனக்கு அதில் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவனை காண்பித்தார். God showed me the difference. இயேசு எப்படி அதை கண்ணோக்கினார்? How did they look at Jesus? How did Jesus look at that betrayal? யோவான் 13:18 வாசித்தால், John 13:18. ஆகிலும் வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக என்னுடனே அப்பம் புசிக்கிறவன் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். That the scriptures may be fulfilled, he saith, he that eateth bread with me hath lifted up his heel against எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடித்திருந்தது. I love that வேத word. வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, That the scripture may be fulfilled. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. That the scripture may be fulfilled. நம்ம நிறைய வாட்டி நினைக்கிறோம், We think on வேத வாக்கியம் எதற்கு நிறைவேறுகிறது என்றால், why the scriptures being fulfilled. நல்ல ஆசீர்வாதமான செய்திகளுக்கு, That we may hear messages of மாதம் blessing. மாதம் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு, That the promises may be fulfilled. வருடாந்தரம் நமக்கு தேவன்
சபைக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு, that the promises in the future, நல்ல காரியங்கள் நடைபெறுவதற்கு வேதம் நிறைவேறுகிறதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். we acknowledge the word of God that good things may ought to come. ஆனால் இங்கே பாருங்கள், Here, இயேசு சொல்லுகிறார், Jesus says தான் காட்டி கொடுக்கப்படுகிறதையும் வேத வாக்கியம் நிறைவேறுவதற்காகவே என்று சொல்லுகிறார். that he may be betrayed. The word of God is being fulfilled. நான் சொல்லுவேன், நீங்கள் காட்டி கொடுக்கப்படுகிறது சூழ்நிலைகளிலும் ஒரு தீர்க்க தரிசன நிறைவேறல் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். I tell you, even when you are betrayed, a prophecy is being fulfilled. உங்களுக்கு மனிதர்கள் இழைத்த துரோகத்திலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். Even in the betrayal of mankind, there is a plan of God. நீங்கள் நினைக்கலாம், மனிதர்கள் இதை எனக்கு செய்தார்கள். Probably you would think that mankind has என்னுடைய done நண்பர்கள் இதை that. செய்தார்கள். My friend who has done that. ஐயோ, நான் ரொம்ப நேசித்தவன் எனக்கு செஞ்சான். One who loved me a lot. நான் சொல்லுவேன், அந்த துரோகத்திலும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். I tell you, even in that betrayal, the plan of God is there. அதனால தான் லூக்கா 21:16, 17, 18 இயேசு சொன்னார், Luke 21:15 and 16. பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். And he shall be betrayed both by parents and brethren and kinsfolk, and some of you shall they cause to be put to death. என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். He shall be hated of all for my name's sake. ஆனாலும் உங்கள் தலைமயிரில் ஒன்றாகிலும் அழியாது என்று ஆண்டவர் சொன்னார். But there shall not a hair of your head perish. எதிர்ப்புகள் இருக்கும், There will be துரோகங்கள் இருக்கும், there will be betrayal. அநேகர் உங்களுக்கு எதிராய் வருவார்கள். Many would come against you. ஆனால் தேவனுடைய திட்டம் இறுதியிலே நிறைவேறியே தீரும். But the plan of God would be fulfilled in it. இங்கே மோசேயை பார்த்து கேட்டார்கள், They asked Moses, உன்னை எங்கள் மேல் அதிகாரியா ஏற்படுத்தினவன் யார்? who made you as a ruler over us? ஆனால் தேவன் அவர்கள் என்ன கேள்வி கேட்டார்களோ அதே கேள்விக்கு பதிலாய் அந்த மோசேயை தேவன் அவர்களுக்கே அதிகாரியாய் நியாயாதிபதியாய் மாற்றினார். Whatever questions the people asked Moses, we find God making him a ruler above those people. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்கள். You take the life of தன் Joseph. சொந்த சகோதரர்களுக்கு சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு போகிறான். He took food for his own brothers. ஒரு இடத்திற்கு போகிறான். He goes to that அங்கே சகோதரர்கள் இல்லை. He's not able to see his அவன் brothers. வீட்டுக்கு வந்திருக்கலாம். He could have returned அப்பா home. நான் போனேன், நீங்க அம்ச இடத்துல அவங்க இல்ல. For daddy have gone there, but he ஆனால் never அவன் got there. தோத்தான் வரைக்கும் அவர்களை தொடர்ந்து போகிறான். He went to தோத்தான். அங்கே போனவுடன் அவர்கள் இவனிடத்தில் இருந்த நன்மையை மாத்திரம் எடுத்துக்கொள்கிறார்கள். So they take only the goodness from him. அவனை குழியிலே தூக்கி எறிகிறார்கள். They throw him into the அவனை 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போடுகிறார்கள். They sell him for 20 pieces. அவர்கள் நினைத்தார்கள், நாங்கள் இவனுக்கு தீமையை நாங்கள் செய்கிறோம், They thought that they did evil. இவனுடைய தரிசனம் நிறைவேறாமல் நாங்கள் தடை செய்கிறோம் என்று நினைத்தார்கள். We obstruct him from his vision being ஆனால் fulfilled. ஆதியாகமம் 50 அதிகாரம் 20 வசனத்திலே சொல்லுகிறார், In Genesis 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், you thought of doing evil to me. தேவன் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படிக்கு அதை நன்மையாய் முடிய பண்ணினார். But God meant it unto good to bring it to pass as to this day. உங்கள் எதிரிகள் உங்களுக்கு தீமையை விதைக்கலாம், Your adversaries may think evil. உங்களுக்கு துரோகங்களை செய்யலாம், They may think of betraying. ஆனால் தேவன் அதை நன்மையாய் முடிய செய்வார். But God would bring it to முடிவிலே அது goodness. மகிமையாய் விளங்கும். In the end, the glory of God would be உங்களை exposed. நிந்தித்தவர்களை தேவன் நாணமடைய செய்வார். Those who despised you, they will glorify the name of உங்களை God. பகைத்தவர்கள் இல்பொருளாய் போவார்கள். Those who hated you will not be found. உங்களை துரத்தினவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். Those who chased you, even if you seek them, you cannot find them. உங்களை நிந்தித்து பலவீனப்படுத்தின கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார். God will make you as a crown of glory to those who despised you. நிந்திக்கப்பட்ட மோசே, Moses who was reproached, அந்த பலவீனத்திலே கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். in that weakness God strengthened him. நாலாவது அவனுடைய வாழ்க்கையில் நான் பார்த்தேன், Fourth aspect in his life, வெறுமையாக்கப்பட்ட மோசே. empty Moses. 15 வசனத்தை வாசியுங்கள் பார்ப்போம். மோசே பார்வோன் இடத்து நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். மோசே ஒரு துறவண்டையிலே உட்கார்ந்திருந்தான். Moses sat down by a wall. நம்ம எல்லாருக்கும் கிணறு அல்லது துறவு நமக்கு நன்றாய் தெரியும். We know about a well very well. நான் நினைக்கிறேன் ஒரு கிணற்றை பார்த்த கடைசி சந்ததி நாமாய் தான் இருப்போம் என்று நினைக்கிறேன். I think we are the last generation for having seen that. நம்முடைய பசங்கள்ட்ட போய் கேட்டா கிணறுனா என்னன்னு கேட்டா அவனுக்கு தெரியவே தெரியாது. If we ask our children about a well, they would not. இப்ப நம்ம ஊர்ல கிணறே கிடையாது. Now we do not have wells in ஒரு our land. பெரிய கிணறு இருந்தால் அதை 4 பிளாட் போட்டு வித்துறாங்க. If there is a big well, it's being broken into plots and. ஆனால் அந்த காலத்திலே கிணறு மிக முக்கியமாய் கருதப்பட்டது. In those days, the well was considered very important. சரி, இப்பொழுது உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். Now I would like to ask you a question. ஒரு கிணற்றிற்கு எல்லாரும் எதற்கு செல்லுவார்கள்?
Why do people go to that well? எதுக்கு போவாங்க? What for? தண்ணி எடுக்க போவார்கள். They would go there to draw water. ஆனா இங்கே மோசேயை குறித்து எழுதப்படுகிறது. Regarding Moses, it is said, மோசே ஒரு கிணற்றருகே போய் தண்ணீர் எடுத்தான் என்று போடவில்லை. he never drew water from that well. மோசே ஒரு கிணற்றருகே உட்கார்ந்திருந்தான். Moses sat down beside the well. ரொம்ப நேரமா உட்கார்ந்திருக்கிறார். He sat for a long time. நீங்க யாரும் கிணற்றுக்கு பிக்னிக் போக மாட்டீங்க யாரும். You will never go to well for வாங்க வீட்ல ரொம்ப போர் அடிக்குது ஒரு 1 hour கிணத்து பக்கத்துல உட்கார்ந்து வருவோம் போவீங்களா யாராவது? So I am getting bored up, I'll sit by the well. கிணற்றுக்கு போனோமா தண்ணி எடுத்தோமா வந்துகிட்டே இருப்போம். Those who go to the well, they will draw the water. ஆனால் இந்த மோசே ஒரு கிணற்று அருகே உட்கார்ந்திருந்தான். But this Moses sat beside the well. இந்த வார்த்தை படித்தவுடன் நான் மீண்டும் மீண்டும் வாசிக்க ஆரம்பித்தேன். I started reading the word again and ஏன் again. இந்த மோசே கிணற்று அருகே உட்கார்ந்தான்? Why should Moses sit beside the well? எனக்கு எந்த பதிலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. I could not come across any answer. உடனே நான் யோசித்தேன் எல்லா வேத பகுதிக்கும் ஒரு ஜோடி எங்கேயாகிலும் இருக்கும் வேதத்துல. Immediately I thought there ought to be a verse similar to it. வேறு யாராகிலும் கிணற்று அருகே உட்கார்ந்திருக்கிறார்களா? Whether any other person has. வேற யாராச்சும் உட்கார்ந்திருக்காங்களா? இயேசு உட்கார்ந்தார். வெரி குட். Jesus sat by the well. உடனே அடுத்த கேள்வி கேட்டேன் இயேசு எதற்கு உட்கார்ந்தார்? Next question I asked as to why Jesus sat by the நான் well. 2 காரணங்களை கண்டுபிடித்தேன். I came across 2 reasons. ஆனால் எனக்கு ஆச்சரியம் என்னவென்றால் இயேசு எந்த 2 காரணங்களுக்காய் கிணற்றருகே உட்கார்ந்தாரோ அதே 2 காரணங்களுக்காய் மோசே உட்கார்ந்ததை என்னால் பிறகு கவனிக்க முடிந்தது. So for what reason? 2 reasons Jesus sat by the same well. For the same 2 reasons Moses அந்த 2 sat. காரணங்களை உங்களுக்கு காட்டுகிறேன். I tell you that. யோவான் 4 அதிகாரம் 6 வசனத்திலே John 4:6. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்றின் அருகே வந்து உட்கார்ந்தார். Jesus therefore being wearied with his journey sat thus on the wall. இயேசு ஏன் உட்கார்ந்தார் என்றால் இவ்வளவு தூரம் சமாரியா தேசம் வரைக்கும் நடந்து வந்த களைப்பிலே உட்கார்ந்திருக்கிறார். The tiredness, the weariness that made Jesus sit. நீங்கள் மோசேயை எடுத்து பாருங்கள். Or take Moses. மோசே ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறார். Moses never came afar off. மோசே எகிப்திலிருந்து மீதியான் வரைக்கும் வந்திருக்கிறார். From Egypt he came to Midian. அவர் டயர்டாய் உட்கார்ந்திருக்கிறார். So he also sat. இரண்டாவது இயேசு உட்கார்ந்த காரணத்தை பாருங்கள். The second reason as 4 அதிகாரம் 11 வசனம். John 4:11. அந்த சமாரிய ஸ்திரீ ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறாள், The Samaritan woman. ஆண்டவரே, Sir, மொண்டு கொள்ள உம்மிடத்தில் பாத்திரம் இல்லையே. thou hast nothing to draw with. அவள் இயேசுவை பார்த்து சொல்லுகிறாள், Looking at Jesus, ஆண்டவரே கிணற்றருகே தான் இருக்கிறீர், Lord, thou art beside the well, ஆனால் உம்மால் தண்ணீர் எடுக்க முடியாது. but thou cannot draw the water. ஏனென்றால் உம்முடைய கரத்தில் பாத்திரம் இல்லை. Because you have no vessel in your hand. நீங்கள் மோசே எடுத்து பாருங்கள். Take Moses. அதே சூழ்நிலை. The same circumstance. கிணற்று அருகே உட்கார்ந்திருக்கிறான். He is seated beside the well. அவன் எட்டி பார்த்தால் ஆசீர்வாதம் தெரிகிறது. He can look into the blessing underneath. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எடுக்க முடியாததற்கு ஒரே ஒரு தடை, பாத்திரம் இல்லை. The only reason he is not able to take the blessing, no vessel. இதனால் உட்கார்ந்து கொண்டே இருக்கிறான். So he is seated there. அவனுக்கு பின்பாய் வந்தவர்கள் எல்லாரும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். And people who came after him, they drew water. ஆனால் இவன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். Whereas he is seated ஒரு பாத்திரம் கூட இல்லாத ஒரு வெறுமையின் நிலைமைக்கு வந்து விட்டான். not a single vessel. He is seated there empty. ஒரு எகிப்து அரண்மனையிலே வாழ்ந்த ஒருவன், Person who lived in the palace of நன்றாய் Egypt. படித்தவன், One who was well educated. எகிப்தியருடைய கலைகளை கற்றவன், One who knew the இன்றைக்கு culture. எந்த நிலைமைக்கு வந்து விட்டான் என்றால், What about his state? ஒரு பாத்திரம் கூட இல்லாத நிலைமை. He had no vessel in his hand. நீங்கள் இதே சூழ்நிலையை பெதஸ்தா குளத்தின் அருகே 38 வருடமாய் இருந்த மனிதனை குறித்து நீங்கள் பார்க்கலாம். You can see the same circumstances with a man who sat beside him. அவனும் குளத்து அருகே தான் இருந்தான். He too was beside him. அற்புதம் அவன் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டிருந்தது. And he saw the miracles before his eyes. ஒவ்வொரு வருடமும் குளம் கலக்கப்பட்டது. Every year the lake was disturbed. ஒருவனாய் உள்ளே இறங்கி சென்று சுகம் பெற்றவனாய் வெளியே போகிறான். And the one who entered first got healed. ஆனால் இவன் உட்கார்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். Whereas this man sat and saw. இயேசு வருகிறார். Jesus comes and அவனை பார்த்து கேட்டார், looking at நீ him. சுகமாக விரும்புகிறாயா? Do you wish to be healed? அவன் சொன்ன பதில் என் இருதயத்தை உடைத்தது. It broke my heart when I அவன் heard சொன்னான், it. He said, ஆண்டவரே சுகமாக விருப்பம் இருக்கிறது, Lord, I have the desire to be healed. ஆனால் இந்த குளம் கலக்கப்படும் பொழுது என்னை உள்ளே இறக்கி விடுறதுக்கு ஒருத்தன் இல்ல ஆண்டவரே. When the water is being disturbed, there's not a single person to அவன் take 10 me. பேரை கேட்கவில்லை. He never asked it. அவன் 100 பேரை கேட்கவில்லை. He never asked 100. அவன் கேட்டதெல்லாம் ஒரே ஒரு ஆள் எனக்கு இல்லை. He asked only for one person. நான் சொல்லுவேன், அவன் 38 ஆண்டுகளாக ஒரு அற்புதத்திற்காய் காத்து கொண்டிருந்தான் என்று சொல்வதை விட 38 ஆண்டுகளாக ஒரே ஒரு ஆளுக்காய் காத்து கொண்டிருந்தான். Instead of saying for 38 years he waited for a miracle, he waited for one person for 38 years.
அவனை பாருங்கள், Look at him. அவனுக்கு கண்கள் நன்றாய் தெரிந்தது, He was able to see காதுகள் well. நன்றாய் கேட்டது, He was able to hear well. அவனுக்கு கைகள் வேலை செய்தது, His hands were அவன் வாய் நன்றாய் வேலை செய்தது, His mouth was அவனுக்கு functioning புத்தி நன்ற சுயாதீனமாய் இருந்தது, well. His mind was working. எல்லாமே பெர்ஃபெக்ட். Everything was perfect. ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை, Only one problem. அவன் கால்கள் மாத்திரம் வேலை செய்யவில்லை. His legs were not functioning. இந்த ஒரு பிரச்சனை This one problem அவனை 38 ஆண்டுகளாக ஒரே இடத்தில் உட்கார வைத்து விட்டது. made him sit in that particular place for 38 நீங்கள் years. ஒருவேளை இதே பலவீனத்தில் இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கலாம். Probably you would have come with the same weakness. ஆண்டவரே, என்னுடைய ஜெப குறிப்புகள் 50 100 அல்ல. Lord, not prayer points 50. என்னுடைய ஜெப குறிப்பு ஒரே ஒரு ஜெப குறிப்பு. There's only one prayer நான் point. இந்த ஒரு காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I am praying for the single point. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சரியா இருக்கிறது. Everything is perfect in my ஏன் life. இந்த ஒரே ஒரு தடை? Why there is ஏன் இந்த ஒரு தாமதம்? Why there is delay? ஏன் இந்த ஒரே ஒரு குறைவு? Why there is one நீங்கள் lack? இதே ஜெபத்தோடு இங்க வந்திருக்கலாம். So you would have gathered here. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, There are several blessings in my ஒரு family. குறைவு இல்லை. There isn't any lack. ஆனால் அந்த ஒரே ஒரு குறைவினால் எங்கள் குடும்பமே ஆசீர்வாதத்தை இழந்ததை போல உட்கார்ந்திருக்கிறோம். But because of that one lacking, the family appears to have lost all the இல்லாவிட்டால் blessings. நீங்கள் இப்படி ஜெபித்திருக்கலாம். Or you would have prayed like எங்கள் this. குடும்பம் நன்றாய் போய் கொண்டிருந்தது, My family was going on well. சந்தோஷமாய் போய் கொண்டிருந்தது. Everything was happy. ஆனால் ஒரு சம்பவம் எங்கள் குடும்பத்தில் நடந்தது. But one incident took place. இப்பொழுது in my குடும்பமே தலைகீழாய் இருக்கிறது. family. The family has gone குடும்பத்திலே topsy-turvy. சமாதானம் இல்லை. There isn't any peace. ஒரே ஒரு காரியம், One reason. நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். Look at the children of Israel. அவர்களுக்கு எதிராக பெலிஸ்தியர்கள் பெரிய பாளையம் இறங்கினார்கள். The Philistines encamped against இஸ்ரவேல் Israel. ஜனங்கள் ஒரு பக்கம் பாளையம் The இறங்குகிறார்கள். children of Israel encamped on the அவர்களுக்கு other side. எதிரே பெலிஸ்தியர் ஒரு பெரிய சேனை இருக்கிறது. And there was a great army of the இவர்கள் Philistines. இருவரும் எதிரெதிரே நிற்கிறார்கள். They are standing and facing each அதிலே other. அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. That was not a problem. ஆனால் எதிரே இருக்கிற அத்தனை 1000 பேர்களுக்கு நடுவில் இருந்து ஒரே ஒரு கோலியாத் வந்தான். So amidst all that army, one Goliath came forward. அவனுடைய சத்தத்தை கேட்டவுடன் இத்தனை 1000 பேரும் ஓடினார்கள். When they heard his voice, the army fled. நான் அவர்களை யோசித்தேன். I considered them. இத்தனை 1000 பேரை சந்திப்பதற்கு உங்களுக்கு திறமை இருக்கிறது. They had the talent to face several thousand. இத்தனை 1000 பேரை சந்திக்க தைரியம் இருக்கிறது. They had the boldness to face the army. இத்தனை 1000 பேர் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. And all these people was not a ஆனால் அந்த problem. ஒரு கோலியாத்தை கண்டு உங்களால் நிற்க முடியவில்லை. But you are not able to stand against one இன்றைக்கு Goliath. சில வேளை இந்த சூழலில் நீங்கள் இருக்கலாம். Today you may be standing in the same நீங்கள் circumstance. சொல்லலாம், ஆண்டவரே, அந்த பிரச்சனையா அது என்னால் சமாளிக்க முடியும். You may say that problem I can இந்த face it. சூழலை நான் பார்த்துக் கொள்வேன். I can look at this circumstance. இந்த பிரச்சனை நான் பல ஆண்டுகளாய் சமாளித்துக் கொண்டிருக்கிறேன், அதில் பிரச்சனையே இல்லை. I am managing this problem for several years. எல்லாவற்றையும் நான் சமாளித்து I விடுவேன். am able to manage all ஆனால் that. அந்த ஒரு பிரச்சனை, But one அந்த problem, ஒரு பாத்திரம், that one vessel, அந்த ஒரு கோலியாத், that one உங்கள் Goliath, வாழ்க்கையில ஏதோ ஒரே ஒரு காரியம் உங்களை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. one factor may shake your life. ஆண்டவரே, அந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையில மாற வேண்டும். So Lord, that one factor has அந்த got to ஒரு change. காரியம் One day, தெரியும். இன்றைக்கு ஆண்டவர் சிலர் நேரடியாய் பேசுகிறார். the Lord speaks to you directly. இன்றைக்கு அப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், If you would have come under circumstance, அந்த ஒரு ஜெப குறிப்போடு நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், so if you would have come with that one இன்னைக்கு நான் prayer, விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்த உண்மை உள்ளவராய் இருக்கிறார். I believe God is faithful to உங்கள் strengthen you. உங்கள் பலவீனமான சூழ்நிலைகளிலே கர்த்தருடைய பலனை நீங்கள் காண போகிறீர்கள். You will see the strength of God is made perfect in your ஒரு life. வெறுமையாக்கப்பட்ட ஒரு மனிதனை உயர்த்தி தேவன் ஒரு சேனையையும் ஒரு தேசத்தையும் நடத்தி செல்ல தலைவனாய் தேவன் உருவாக்க முடியும் என்றால், உங்களுடைய பலவீனங்களிலும் தேவன் தன்னுடைய பலத்தை காட்ட முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். God is able to make a man who's empty, when he is able to make him a ruler. எவ்வளவு பெரிய கோலியாத்தா இருக்கலாம், How great that Goliath may be. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கலாம், Whatever the problem may be. நெடுநாட்களாய் நீங்கள் அழுது கொண்டிருக்கிற காரியங்களா இருக்கலாம். Probably you may be weeping for long. உங்கள் பலவீனத்திலே கர்த்தருடைய பலன். In your weakness, ஒரு ஆமென் சொல்லுங்க strength is பாப்போம். made. Let us say amen. ஐந்தாவது, Fifth, புரிந்து கொள்ளப்படாத ஒரு மோசே. Moses, who was not understood. வாசியுங்கள் யாத்திராகமம் 2:19. Exodus 2:19. அதற்கு அவர்கள், எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்து எங்களுக்கு தண்ணீர் மொண்டு கொடுத்து ஆடுகளுக்கும் தண்ணீர் காட்டினான் என்றார்கள். எகிப்தியன் ஒருவன் மேய்ப்பரின் கைகளுக்கு எங்களை தப்புவித்தான். An Egyptian delivered us out of the hand இப்பொழுது of the சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். You know this incident. நான் இதை பலமுறை வாசித்திருக்கிறேன். I have read this ஆனால் எனக்கு often. இது வித்தியாசமாய் தெரிந்தது. But this appeared to be different. இப்பொழுது மோசே அந்த கிணற்றருகே உட்கார்ந்திருக்கிறான். Moses is seated by the well. அங்கே 7 இளம் பெண்கள் வருகிறார்கள். 7 virgins come there. இப்போ உடனே மோசே ஹீரோ ஆயிடுறார்.
Now Moses becomes a hero. ஐயோ அப்படியே பயங்கர ஒரே உதவி செய்யற மோடுக்கு போயிடுறார். He appears as if to help them. உடனே அவர்களுக்கு ஒரே தண்ணீர் எடுத்து கொடுக்கிறார். He's able to draw water. அவருடைய ஆடுகளுக்கு எல்லாம் தண்ணீர் கொடுக்கிறார். He's able to feed water for the அங்க இருக்கிற மேய்ப்பர்கள் எல்லாம் அடித்து விரட்டுகிறார். He's able to drive away the shepherds. அப்படியே ஹீரோ. He has become the hero there. உடனே அந்த பெண்கள் எல்லாம் பயங்கர சந்தோஷமாகி விடுகிறார்கள். And the girls were very happy. அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். They take him to their house. வீட்டுக்கு போய் தங்களுடைய தகப்பனை பார்த்து சொல்லுகிறார்கள். Looking at the father, they say, ஒரு எகிப்தியன் எங்களை மேய்ப்பரின் கைக்கு தப்புவித்தான். an Egyptian saved us from the shepherds. ஒரு எகிப்தியன் எங்களை தப்புவித்தான். An Egyptian saved us. நான் மோசேயை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். I would like to ask only one question to Moses. Moses, நீ எகிப்தியனா? whether you are an Egyptian. நீ எகிப்தியனாப்பா? Whether you are an Egyptian. மோசேக்கு தெரியும். Moses knew pretty well. நான் எபிரே அடிமை. I am a Hebrew slave. ஆனா ஊர் சொல்லுது, but the land says, அவர் பெரிய ஆளுங்க. he's a great man. அவர் எகிப்தியனுங்க. He's an Egyptian. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? What problem he faces? உங்களை பார்த்து நிறைய பேர் அப்படி சொல்லிருப்பாங்க. Many would have. அந்த பிரதருக்கு என்ன பிரச்சனை? What problem that அந்த சிஸ்டருக்கு என்ன பிரச்சனை? What problem that sister? நமக்கு தான் தெரியும் என்ன ஓடிக்கிட்டு இருக்கு வாழ்க்கையில. We know as to what is running. வெளியில பார்த்து சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை? From outside they may say, what are the problems they face? நன்றாய் கவனியுங்கள். Consider. நாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது ஜனங்கள் நம்மை சந்தோஷமா இருக்கிறோம் என்று புரிந்து கொண்டால் நம்முடைய சந்தோஷம் ரெட்டிப்பாய் விடும். When we are happy, when people think we are happy, our joy is doubled. புரியுதா? நம்ம சந்தோஷமா இருக்கும்போது எல்லாரும் பரவாயில்ல இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம சந்தோஷமே ரெட்டிப்பாயிரும். இரண்டாவது, நாம் துக்கமா இருக்கும் பொழுது ஜனங்கள் நாம் துக்கமா இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டால் நம்முடைய துக்கம் பாதியாகிவிடும். When we are sad, when people think we are sad, our sorrows are shared. ஆனால் yet நாம் துக்கமா இருக்கும்போது, but when we are sad, நம்ம கிட்ட வந்து என்ன சந்தோஷமா இருக்கீங்க பிரதர் நீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியும் நம்ம. if people say how happy you are, உங்களுக்கு நடந்திருக்காது? whether you come across that stage, படகு ஆடிக்கிட்டு இருக்கும், நம்மளுக்கு படகு ஆடிக்கிட்டு இருக்கோம், the boat would be shaking. சந்தோஷமா தூங்குறீங்களே, you are sleeping joyfully, நல்ல சந்தோஷமா இருக்கீங்க போல, it appears you are happy. இங்க மோசேக்கு தெரியும் உள்ள அடிமை. But Moses knew that he was a slave. ஒரு பாத்திரம் கூட கிடையாது கையில. He is not having any single ஆனா vessel. ஊர் சொல்லுது, but the land says, அவர் எகிப்தியனுங்க. அவரு he is an Egyptian. உள்ள எபிரே அடிமை, inside he is a Hebrew slave, வெளியே எகிப்தியன். outside he is an Egyptian. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள ஒரு ஐடென்டிட்டி, so many of us we have an ID inside the church, சர்ச்சை விட்டு வீட்டுக்கு போனா ஒரு ஐடென்டிட்டி, and another identity outside the church. சர்ச்சுக்குள்ள அந்த பிரதருக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னு ஊரே நினைச்சிட்டு இருக்கு. so inside the church that brother has ஆனா நம்ம வீட்டுக்கு போனா நம்ம பிரச்சனையே அங்கதான். but when we go home we know his problem is இரண்டு விதமான ஒரு முகங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். we are being double faced, we are living with double face. ஒரு பையன் இருந்தானா, there was a certain boy, வீட்ல ஹோம்வொர்க் எழுதிக்கிட்டு இருந்தான். he was writing homework at home. அவன் எழுதும்போது சத்தமாய் சொல்லி சொல்லி எழுதி கொண்டிருந்தான். so he used to recite loudly and உலகம் உருண்டையாய் இருக்கிறது, the world is round, உலகம் உருண்டையாய் இருக்கிறது. the world is round. அந்த வழியா அவங்க அப்பா வந்தார். his father came that way. என்னடா உலகம் உருண்டையாய் இருக்கிறது? well, how come you say the world is round? உலகம் தட்டையாய் இருக்கிறது. the world is flat. இவன் சொன்னா இல்ல எங்க டீச்சர் தான் சொன்னாங்க உலகம் உருண்டையா இருக்கிறது. he said no, my teacher said that the world is round. உங்க அப்பா சொன்னார் உங்க டீச்சரா உலகத்தை படைச்சாங்க? whether your teachers created உலகம் உருண்டைலாம் கிடையாது. the world is not round. உருண்டையா இருந்தா நம்ம எப்படி மேல நடக்க முடியும்? if the world is round, how can we walk? ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கோ, இது மேல நடக்க முடியுமா? if you take a football, can you walk? அதனால் உலகம் தட்டையாய் தான் இருக்கிறது. so the world is flat. இவன் ஸ்கூலுக்கு போனான். he went to school. அங்க போய் சொன்னா உலகம் தட்டையாய் இருக்குது. he said the world is flat. அவங்க டீச்சர் சொன்னாங்க இதை யார் சொன்னது? the teacher asked him as to who. எங்க அப்பா தான் சொன்னார். he said it's my father. டீச்சர் சொன்னாங்க, the teacher said உங்க அப்பாவா உலகத்தை படைச்சாரு? whether your father உலகம் உருண்டையா தான் இருக்கு. the world is wrong. இவன் வீட்டுக்கு வந்தான். he came home. அப்பா கேட்டார், his father asked, என்னடா படிச்ச? what have you read? அவன் சொன்னான், he said, அப்பா, he said, dad, உலகம் ஸ்கூலில் உருண்டையாகவும் வீட்டில் தட்டையாகவும் இருக்கிறது. the world is round in the school and flat at home. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் அப்படிதான் இருக்கோம். many of us are like that. சர்ச்சுக்கு வந்தோடனே நம்மளை பார்த்தா எல்லாரும் சொல்லுவாங்க அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. we come to church, they say that he is பல ஆண்டுகளுக்கு முன்பதான் நம்முடைய சபையில ரெண்டு பேர் இருந்தாங்க. years back there were two people in our church, கணவன் மனைவி, husband and wife. ஐயோ அவங்க ஆராதிக்கிறத பாத்தீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கே போன மாதிரி இருக்கும். so if you look at the worship, அப்பா என்ன ஆராதனை,
So great was the worship. அவ்வளோ மகிமையா ஆராதிப்பாங்க. So gloriously they used to ஆனா worship. உண்மை என்னன்னா But the truth is, இங்க தான் ஆராதனை. worship only here. வீட்ல குடுமி புடி சண்டை, Whereas at home, they quarrel with each other. கிச்சன்ல ஃபுட்பால், கபடி, வாலிபால், பேஸ்பால் எல்லாமே நடக்கும். So kitchen, all sort of கிச்சன்ல fight. எல்லா பாத்திரமும் சொட்டையா தான் இருக்கும் உங்க வீட்ல. So the vessels used to be marred. அடி தடி தான். So they used சண்டே சர்வீஸ் அன்னைக்கு வரதுக்கு முன்னாடி கூட சண்டை போட்டு தான் வந்திருப்பாங்க. so even before they come to Sunday service, they would have quarreled. அன்னைக்கு சண்டே சர்வீஸ் அப்போ ஒரு டைம் பார்த்துருப்பார் சண்டைக்கு நடுவுல. So they would look at the time. கணவர் டைம் பார்ப்பார். The husband would look at இருப்புல சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சு, அதனால தப்பிச்சு நீ. So it's time for church, therefore you have escaped. சர்ச்சுக்கு போயிட்டு புது அபிஷேகத்தோட வந்து திருப்பி தொடருவோம். So with a new anointing after going to the church. அப்படி சொல்லிட்டு இங்க வந்து சந்தோஷம் பொங்குது, என்ன பொங்குதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். So likewise he used to come and sing and joyfully. ஒரு முகமூடி போட்டாச்சுங்க. So a mask is there on his face. எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. No problem. அநேக வேளைகளில் நம்முடைய பலவீனங்களை மறைப்பதற்கு நாம் எத்தனையோ வழிமுறைகளை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். We seek several chances to cover our weaknesses. அநேக வேளைகளிலே உங்களுடைய பலவீனங்களையும் உள்ள கண்ணீரையும் தெரிந்தது வெறும் உங்கள் படுக்கைகளும் உங்கள் தலையணைகள் மாத்திரம்தான். Only your pillow and bed would know the tears நம்ம and pain. கண்ணீர் யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். We are very careful that none should observe us. நிறைய வேளைகளிலே மனைவிகள் தங்களுடைய கண்ணீரை தாங்களாய் சுமந்து கொண்டிருக்கிறார்கள். On many occasions wives bear their own pain. கணவர்கள் குடும்ப பாரங்களை தாங்களாய் சுமந்து கொண்டு யாருக்கும் இது தெரியக்கூடாது என்று நினைக்கிறார்கள். And likewise the husband bears the family burden. ஆனால் எனக்கு ஆண்டவரிடத்தில் ஒரு காரியம் எனக்கு மிக அதிகமாய் பிடிக்கும். One thing I like very much for the Lord. அவர் உங்களுடைய ஜெபங்களை கேட்கிறவர் மாத்திரமல்ல, Not only does he hear your prayer, உங்களுடைய கண்ணீரை காண்கிறவர் மாத்திரமல்ல, not only he sees your tears, ஆனால் சத்தமே இல்லாத உங்கள் பெருமூச்சுகளையும் ஆண்டவர் கேட்கிறவராய் இருக்கிறார். the Lord God is able to hear your நீங்க sighs. எல்லாருக்கும் மறைச்சிடலாம், You could hide it. ஆனால் நீங்கள் வேதனை தாங்க முடியாமல் பெருமூச்சு விட்டு ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறீங்க பாருங்க, அதுவும் ஆண்டவருக்கு தெரியும். But when you're not able to bear the pain, when you sigh and cry unto God, உங்களுடைய கண்ணீரை உலகம் மதிக்காமல் இருக்கலாம், the world may not உங்கள் regard, கணவன் மதிக்காமல் இருக்கலாம், your husband may உங்கள் not மனைவி regard, மதிக்காமல் your இருக்கலாம், wife may not regard ஆனால் your tears. உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் என் தேவன் தம்முடைய துருத்தியிலே சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். But do not forget, the Lord is adding all your tears. அவர் நிச்சயமாய் உங்களுடைய பலவீனத்திலே தன்னுடைய பலனை விளங்க செய்வார். Definitely he'll prove his strength in your weakness. புரிந்து கொள்ளப்படாத நிலைமையில் நீங்க இன்னைக்கு வந்திருக்கலாம். You would have come to a state where you cannot understand. யாருமே புரிந்து கொள்வதில்லை. None would understand. நான் உள்ளே நொந்து போய் இருக்கிறேன். I'm in pain and agony. என்னுடைய வேதனை யாருக்கும் புரிவதில்லை. Nobody could understand my என் pain. முன்பதாகவே நான் சந்தோஷமாய் இருக்கிறேன் நினைத்துக் கொள்கிறார்கள். Many think that I'm happy. நான் உள்ளே ஒரு அடிமை, Inside I'm a slave. வெளியே என்னை எகிப்தியன் என்று அழைக்கிறார்கள். Outside they call me as an Egyptian. உங்களுடைய பலவீனத்திலே ஆண்டவருடைய பலன் விளங்கும். So in your weakness, கடைசியாக his strength would be made perfect. கடைசியாக Last, விசுவாசமற்ற மோசே, Moses who lacked faith. விசுவாசமற்ற மோசே. Moses who lacked faith. வாசியுங்கள் யாத்ராகமம் 2:21. மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கியிருக்க சம்மதித்தான். மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். Moses was content to dwell with the man. இதற்கு ஆங்கிலத்திலே இருக்கிற அந்த வார்த்தையின் சரியான தமிழாக்கம் என்னவென்றால், If you have to bring the proper Tamil word from English, மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருப்பதில் திருப்தியாயிருந்தான். Moses was satisfied or content to stay with that அவன் man. அந்த சூழ்நிலையிலே திருப்தியாயிருந்தான். He was satisfied under such நான் இதை circumstances. வாசித்த பொழுது When I read that, எப்படி மோசேயால் அந்த சூழ்நிலையிலே திருப்தியா இருக்க முடிந்தது என்பதை என்னால் கனவிலும் கற்பனை செய்து முடியவில்லை. I could not even dream that Moses was content in that. எப்படி அவனால் அந்த இடத்திலே திருப்தியா இருக்க முடிந்தது? How Moses could have been content in நாம் that எல்லாருக்கும் state. நன்றாய் தெரியும். We know pretty well. மீதியான் தேசத்திலே In the land of Midian, மோசேக்கு கலெக்டர் பதவி கொடுக்கவில்லை, Moses was not given the collector, பிரைம் மினிஸ்டர் பதவி கொடுக்கவில்லை, nor the prime minister's, ஒரு எம்எல்ஏ பதவி கூட கொடுக்கவில்லை. nor MLA status. அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவென்றால் 4 ஆடுகளை கொடுத்து மேய்க்க சொன்னார்கள். The work that he was given 4 sheep. எப்படி ஒருவனால் 4 ஆடுகளை மேய்த்து கொண்டு திருப்தியா இருக்க முடியும்? How this man could be content looking after the ஏனென்றால் 4 sheep? இவன் ஒரு சாதாரண மோசே அல்ல. He was not an ordinary இவன் Moses. அரண்மனையிலே வாழ்ந்த ஒரு மோசே. Moses who lived in the palace. இவன் வேலைக்காரிகளோடு புடைசூழ வாழ்ந்த ஒரு மோசே. Moses who lived with servants and maid servants. ராஜகுமாரன் என்று எண்ணப்பட்ட ஒரு மோசே. He was counted as a prince of அப்படி Egypt. செல்வ செழிப்பிலே வாழ்ந்த ஒரு மோசே. Moses
who lived in all glamour and இன்றைக்கு wealth. ஆடு மேய்த்து கொண்டு சொல்லுகிறான், நான் திருப்தியாய் இருக்கிறேன். Now looking after the sheep, he says he's content. நான் இதை இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். I would like to go further. நம்முடைய கான்டெக்ஸ்ட்ல நம்முடைய சூழ்நிலையை வைத்து நான் உங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறேன். So taking our own circumstances, I would like to give நீங்கள் யோசித்து பாருங்கள். Consider. ஒருவேளை உங்களுக்கு ஒரு மாதம் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். Probably you have 4 lakhs. No, just imagine. Just imagine you have 4 lakhs as salary. பரவாயில்ல, கற்பனை பண்ணுங்க, ஃப்ரீ தான், அதுக்கு ஒன்றும் செலவு கிடையாது, எவ்வளோனா கற்பனை பண்ணிக்கோங்க. You can just imagine. 4 லட்சம் உங்களுக்கு ஒரு மாதம் சம்பளம். Say 4 lakhs as salary for a month. நீங்கள் திருப்தியா இருக்கிறீர்கள். You would be satisfied. ஆனால் ஒரு நாள் நீங்கள் வேலைக்கு போகிறீர்கள். One day you go. திடீரென்று வேலையிலே சொல்லுகிறார்கள், Immediately they tell you. இன்றையோட உங்களுக்கு வேலை கிடையாது. You do not have any other. வீட்டுக்கு போங்க. You can. உங்களுக்கு ஒரு சேமிப்பு கிடையாது. Nothing can. அடுத்தது என்ன வழி என்று தெரியாது. You know not the next way. 4 லட்சம் ரூபாய் சம்பளம் போய்விட்டதே என்று மிகுந்த வேதனையோடு நடந்து வருகிறீர்கள். You are walking with great pain that you lost 4 lakhs. நீங்க ரோட்ல நடக்கும் பொழுது When you walk on the road. நம்ம சபையிலிருந்து ஒரு சகோதரர் உங்களை சந்திக்கிறார் என்று வைத்துக் கொள்ளலாம். Say a believer from a church meets. அவர் கேட்கிறார், He's asking you. என்ன பிரதர் இவ்வளவு சோகமா இருக்கீங்க? Brother, why is it you're so weary? உடனே நீங்க சொல்றீங்க, You tell him. பிரதர் 4 லட்சம் ரூபாய் சம்பளம் போச்சு பிரதர். I have lost that job. என்ன பண்றதுனே தெரியல I பிரதர். do not know what to do. உடனே அவர் சொல்றாரு, Immediately he says, அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? why do you worry for that? என் கூட வாங்க, Come along with me. நான் உங்களுக்கு 4 ஆடு வாங்கி தரேன், நல்ல மேய்ங்க. I'll purchase you 4 sheep. Look after them. சொல்லுவீங்களா நீங்க? இப்போ திருப்தியா இருக்கிறேன்னு சொல்லுவீங்களா? Would you say that you're content? மோசே 4 லட்சத்தை விடலங்க, 4 lakhs was not given to Moses. அரண்மனையை விட்டான். He left the palace. ராஜகுமாரன் எண்ணப்படுறதை விட்டான். He left being called as a prince. இதெல்லாம் விட்டுட்டு எப்படி இவனால் திருப்தியாக இருக்க முடிந்தது? Having left all this, how he could be satisfied? இன்னும் நான் அதை விளக்குகிறேன். I go deep. ஒருவனுக்கு திருப்தி எப்பொழுது வரும் தெரியுமா? When a man would be satisfied. எப்பொழுது திருப்தி ஒருவனுக்கு வரும் என்றால், When a person would be satisfied. எப்பொழுது When தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சி அவனுக்கு ஒரு காரியம் கிடைக்கும் பொழுதுதான் திருப்தி வரும். when he gets something beyond his capacity. Beyond what he deserves. திருப்பி அதே சூழ்நிலையை சொல்லுகிறேன். I tell you again. நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறீர்கள், வேலை இன்டர்வியூக்கு போறீங்க. Or you go to an interview. உங்களுடைய எண்ணம், your expectation. என்னுடைய தகுதிக்கு, என்னுடைய படிப்பிற்கு, என்னுடைய அனுபவத்திற்கு எனக்கு 40,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தால் அது எனக்கு என்னுடைய தகுதி என்று நினைத்து நீங்கள் போகிறீர்கள். So for my status, for my education, if I get 40,000. அந்த இன்டர்வியூ முடிகிறது. So that interview. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உங்களை வேலைக்கு எடுத்துக்கொள்கிறோம். They say that you have been selected. உடனே நீங்கள் கேட்கிறீர்கள், எவ்வளவு எனக்கு சம்பளம்? Immediately you ask them for the pay. அவர்கள் சொல்லுகிறார்கள், 30,000 உங்களுக்கு சம்பளம். They'll say you 30,000 is your salary. நீங்கள் திருப்தி அடைவீர்களா? Whether you would be satisfied? திருப்தி அடைய மாட்டோம். You would not be satisfied. ஏன்? என் தகுதியோட கம்மி. It's below my status. ஆனால் அதே கம்பெனில But in the same நீங்க 40,000 எதிர்பார்த்துட்டு போறீங்க, you are anticipating 40,000. உங்களுக்கு 4 லட்சம் தரான். Or you're given 4 lakhs. நீங்க கேட்காமலே 4 லட்சம் தரான். Beyond, even without your asking. அப்ப சொல்லுங்க, அப்பாடா திருப்திரா. Only then you say. இதுக்கு மேல ஆசைப்பட வேணாம். So I என் தகுதியோட மேல கொடுத்திருக்காங்க. It's above my. அப்பொழுதுதான் திருப்தி அடைவீர்கள். Only then you will be அப்பொழுது content. இங்கே மோசே திருப்தி அடைந்தான் என்றால், If Moses was content, அவன் என்ன நினைத்தான் என்றால், what did he think? இந்த 4 ஆடுகளை மேய்க்கிறது என்னுடைய தகுதிக்கு மிஞ்சிய வேலை என்று நினைத்தான். He thought feeding these 4 sheep was a job beyond what he deserved. அதனால்தான் Therefore, ஆண்டவரே அவனிடத்திற்கு வந்தார். God came to him. ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பல, Whether God sent a prophet. டிவில வரல, He never came in. நேரடியாய் வந்தார். He came and visited. அவனோடு வார்த்தைகளை பேசினார். And he spoke. அவனுடைய தரிசனங்களை பேசினார். He gave him. அவனை கொண்டு செய்ய போகிற காரியங்களை பேசினார். He spoke about the word. இத்தனையும் தேவன் பேசினாலும், Though God spoke all this, மோசேயால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனமே இல்லை. Moses has no mind. அவன் எழும்பவே முடியாது என்று விட்டு, He said, I cannot rise up. 4 இடங்களிலே ஆண்டவர் அவனை மீண்டும் மீண்டும் அழைத்த பொழுது மோசே என்னால் முடியாது என்றே சொல்லிக் கொண்டிருந்தான். 4 times when God spoke to him, he said he could not. யாத்ராகமம் 3:11 Exodus 3. பார்வோனிடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம், என்ன விட்டுருங்க, எனக்கு வேணாம். Who am I that I should go unto Pharaoh and that I should bring forth the children of Israel? யாத்ராகமம் 4:1 Exodus 4:1. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். எக்ஸ்கியூஸ் மேல எக்ஸ்கியூஸ். அவன் சொல்லிட்டாங்க, எனக்கு வேணாம், எனக்கு நான் இங்க இருக்கிற செட்டில் ஆயிட்டு. They will not believe me, no hearken unto my voice. So he was giving excuse after excuse. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Exodus 4:10. நான் திக்குவாயும் மந்தனா உள்ளவன். He said, I am a man of stammering lips. எனக்கு பேசவே தெரியாது, I cannot என்ன speak. விட்டுருங்க. I cannot. 4:13
4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 4:13. ஆண்டவரே நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாச்சும் அனுப்பி விடுங்க ஆண்டவர், என்ன விட்டுருங்க, நான் வரல. Oh my Lord, send I pray thee by the hand of him. ஆண்டவர் எத்தனை முறை பேச நினைத்தாலும் On several occasions the Lord இவன் wanted to. தொடர்ந்து சொன்ன காரியம் என்னால முடியாது. He said continuously he can. நான் இங்க தான் இருப்பேன், I will stay நான் back. இங்க திருப்தியா இருக்கிறேன். I'm satisfied here. ஆண்டவர் கடைசியில சொன்னாரு ஆண்டவர் அவன்கிட்ட சொன்ன ஒரு காரியம், 6 லட்சம் புருஷர் இருக்காங்கயா. There are 6 lakh people. 6 லட்சம் புருஷர். 6 lakh men. அந்த காலத்துல நிறைய மனைவிகள் வைத்திருந்தார்கள். They had many wives. ஒரு மனைவி வச்சுக்கலாம் ஒரு ஆளுக்கு. So just imagine one wife. Just imagine with one wife. 6 லட்சம் புருஷருக்கு 6 லட்சம் மனைவி. 6 lakh men. நிறைய பிள்ளைகள் பெற்றார்கள். They gave birth to. சரி நம்ம 2 பிள்ளை வச்சுக்கலாம். Say 2. அது ஒரு 12 லட்சம். Say 12 lakh. கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்கள் உள்ள சபைக்கு நீதாயா சீனியர் பாஸ்டர் ஆண்டவர் சொன்னார். You ought to be the senior pastor for a church of 25 lakhs. 25 லட்சம் பேருக்கு நீங்க தான் பாஸ்டர்னு சொல்றார் ஆண்டவர். The Lord says you are the pastor for 25 lakhs. இவன் சொல்றான் 4 ஆடு போது எனக்கு. He is still sticking. 4 sheep are enough. யோசிச்சு அடப்பாவே அதை ஆண்டவர் என்கிட்ட சொல்லியிருந்தானே எங்க அப்பா கிட்ட சொல்லாம கொள்ளாம ஓடி போயிருப்பேன். Has the Lord spoken to me, I would have left my dad and walked. என்கிட்ட சொல்லி ஓடியே போயிருப்பேன். I would have run away. 25 லட்சம் பேர் சர்ச், 25 lakh church. இவனால எழுத முடியலங்க. So he was not able to rise. விசுவாசம் கொஞ்சம் கூட இல்லாமல் உட்கார்ந்து இருக்கிறான். He had no faith at all. இவனுடைய வாழ்க்கையில ஏன் இந்த நிலைமை? Why come the state? நான் 3 காரியங்களை பார்த்தேன். We saw 3 His factors. past failure, அவனுடைய கடந்த காலத்தில் நடந்த ஒரு தோல்வி. His past failure. அவன் நினைச்சான் ஒரு கொலையை பண்ணிட்டா நம்மள ராஜா வாய்க்கிடுவாங்கன்னு நினைச்சான். Said if he could murder a person, ஜனங்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் நினைச்சான். He thought people would acknowledge that. ஆனா அப்படியே தலைகீழாய் போனது. Everything went topsy turvy. அந்த அவமானமும் அந்த தோல்வியும் அவனை மாற்றிவிட்டது. That shame and failure changed him. இரண்டாவது, Secondly, 40 years of accustomed life, 40 ஆண்டுகள் அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்திலே அவன் தங்கி அதே சூழ்நிலையில வாழ்ந்தபடினால் அதை விட்டு வெளியே வர மனமே இல்லாதிருந்தான். So since he spent 40 years of accustomed life, he was not able to come out of the 40 வருஷம் ஆடு மேய்ச்சிட்டான். 40 years he looked after the sheep. செட்டில் ஆயாச்சு. He was settled. இப்போ இனிமேல் புதுசாலாம் வேணாங்க. So இனிமேல் புது தரிசனம் வேணாம். no more new visions. இனிமேல் புதிய வெளிப்படுத்தல் வேண்டாம். No more new revelation. அப்படியே செட்டில் ஆயிட்டோம், விட்டுருங்க. So let's settle like that. மூன்றாவது, Thirdly, தேவனுடைய வாக்குத்தத்தங்களின் மீது அவனுக்கு இல்லாத நம்பிக்கை. no more faith to believe in God's promises. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்புறதுக்கு மனசே இல்லை. He had no mind to believe the promises of God. இன்றைக்கு அநேகர் ஒருவேளை நீங்கள் இந்த நிலைமையில வந்திருக்கலாம். Many would have come to that state. ஆண்டவரே என்னை விட்டுருங்க, Lord, leave me alone. நீங்க எனக்கு இனிமேல் அற்புதம்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை. You need not have to perform நான் இத்தனை miracles. வருஷம் ஜெபம் பண்ணேன், Several years. இத்தனை வாட்டி கேட்டேன், I've heard several words. ஒன்றும் செய்யல. Nothing has come அப்படியே விட்டுருங்க. to pass. Leave me, O Lord. நான் அப்படியே இருக்கேன். I'll remain as I am. இனிமேல் சந்தோஷம் இதெல்லாம் வேணாம், அப்படியே விட்டுருங்க. அப்படியே வாழ்ந்துட்டு அப்படியே செத்து அப்படியே போறேன். I don't need any happiness or anything. இனிமேல் விசுவாசிக்கிறதுக்கு திராணி இல்லாமல் எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இங்க வந்திருக்கலாம். No energy to have faith, no belief. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, The Lord says one word. மீதியானிலிருந்து நீங்கள் எழும்புங்கள். Rise up from Midian. தேவன் உங்களை மீதியானுக்கு கொண்டு வந்ததற்கு ஒரு திட்டம் இருக்கலாம். God had a plan that he brought you to. மோசே ஆண்டவர் மீதியானுக்கு ஒரு திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கலாம். God brought Moses to Midian with a plan. கோபக்காரனாய் இருந்த மோசேயை ஒரு சாந்த குணமுள்ளவனாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் மீதியானை பயன்படுத்தி இருக்கலாம். So God would have used Midian for a short-tempered Moses to make him soft. ஆனால் அதுவே உங்களுடைய முடிவின் இடம் அல்ல. That's not the end for you. ஐயோ ஆண்டவர் எங்களை இங்க கொண்டு வந்தாரு, The Lord has brought me 40 வருஷம் என்ன வெச்சாரு. 40 years. It is just a place of stopover. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஷன் தான் அது. It's just a place of stopover. அதற்கு மேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். You ought to believe God has a greater plan about இந்த that. இடத்துல உட்கார்ந்துட்டு அவ்வளவுதான் என்ன முடிஞ்சிருச்சுன்னு இல்ல. Being seated here, you should not say மீதியான் உங்களுடைய கடைசி இடம் அல்ல. Midian is not the last. நீங்கள் போய் சேர வேண்டியது கானான். You ought to go to உங்களுக்காய் தேவன் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். God has got greater plans. நீங்கள் உட்கார்ந்திருக்கிற வேண்டிய இடம் சூறை செடியின் கீழ் அல்ல. You should not be seated under the. நீங்கள்
வெகு தூரம் போக அழைக்கப்பட்டவர்கள். You ought to be. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் நிறுத்தி வைத்திருக்கிற உங்கள் ஜெபங்களை மீண்டும் செய்ய ஆரம்பியுங்கள். You ought to continue the prayers that you have சில ஜெபங்களை நீங்கள் செய்ய மறுத்து விட்டீர்கள். You have denied to make. இதன் மேல் ஜெபித்து இதற்கு பிரயோஜனம் இல்லை என்ற அளவிற்கு உங்களுடைய விசுவாசம் இன்றைக்கு தோய்ந்து போன நிலைமையில் வந்திருக்கலாம். Your faith has come down. It's not enough to pray further. ஒரு மனிதனை 80 வயதிலே தரிசனங்கள் இழந்து போன நிலைமையிலே மீதியானிலே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தேவன் துவக்க முடியும் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்ய முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். God could open a new chapter for a man who was 80 years old and was seated in that same place. God could do the same work in your life. மோசேக்கு எந்த எதிர்பார்ப்புமே இல்லங்க. Moses had no 80 வயசு ஆயிருச்சு. 80 years. 40 வருஷம் ஆடு மேய்ச்சாச்சு. 40 years he grazed. இதுக்கு மேல என்ன தரிசனம்? What vision further? ஆனால் அதற்கு பிறகுதான் ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையை மாற்றியதை நீங்கள் பார்க்க முடியும். Above that, God changed his life. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். God desires to change our life. எப்படி தேவன் பலவீனங்களை பலனாய் மாற்றுகிறார்? How God would change the weak to strong. மோசே பாருங்கள். Look at Moses. மோசே ஆண்டவரை பார்த்து கேட்டான். Moses looked at the Lord. ஆண்டவரே, நான் திக்கு நா உள்ளவன். Lord, I am a man of stammering lips. திக்கு நா உள்ளவன். A man of stammering lips. நான் யோசிச்சு பார்த்தேன். I consider. மோசே ஆண்டவர்ட்ட பெரிய காரியங்கள் கேட்கவில்லை. Moses never asked greater things. அவன் கேட்கல, எனக்கு ஸ்விஸ் பேங்க்ல ஒரு 10 கோடி போட்டு வைங்க. ஆண்டவர்ட்ட கேட்கல. He never asked for 10 crores. எனக்கு ஒரு 10 நிலம் வாங்கி கொடுங்க. Or 10 fields. அவன் எதையும் கேட்கவில்லை. Moses never asked. அவன் ஒரு சின்ன காரியத்தை கேட்டான். He asked for a small thing. ஆண்டவரே, நான் திக்கு நா உள்ளவன். He said, I am slow of speech. நான் யோசிச்ச ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் ஆகி இருக்கும்? I considered how much time. இவ்வளவுதான் உனக்கு பிரச்சனையா? Whether this is your problem. இங்க வாங்கப்பா. Come here, near. அவன் வாயை தொட்டு He would have touched his mouth. சுகமாக்கி விட்டாய், போ. Now you are healed, you could go. சொல்றது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? How much time would have taken? ஆனால் தேவன் அதை செய்யவில்லை. God never did that. ஆண்டவர் சொல்லுகிறார், The Lord says, ஆரோன் உன் வாயாய் இருப்பான். Aaron will be your mouth. நம்மளால இது ஏத்துக்கவே முடியாது. We cannot. நான் என்ன சொல்றேன்னா, ஏன் பலவீனம்? I tell you, it's my weakness. இந்த திக்கு வாயை சரியாக்குங்க. So you have to cure. ஆண்டவர் அந்த பலவீனத்தை பத்தியே பேச மாட்டாரு. Lord would not speak of that weakness. ஆனால் அந்த பலவீனத்திலே ஆண்டவர் சொல்றார், ஆரோன் உன் வாயாய் இருப்பான். So in that weakness he says, Aaron will be your mouth instead. பிரியமானவர்களே, Dear ones, நான் சொல்றேன், அந்த திக்கு வாயனை வைத்துதான் தேவன் பார்வோனை திக்கு முக்காட வைத்தார். so I tell you, with a man of stammering lips, God shook Pharaoh. நீங்கள் நினைக்கிறீர்கள் அந்த திக்கு வாய் தான் என் பிரச்சனை. You may think that stammering lips அந்த திக்கு வாய் தான் என் பலவீனம். That is my weakness. ஆனால் அந்த பலவீனத்திலே தான் தேவன் தன்னுடைய பலனை காட்ட விரும்புகிறார். But in that weakness God wants to show. நாம் ஆரம்பத்தில் 2 கொரிந்தியர்ல வாசித்த பவுலை குறித்து வாசியுங்கள். You can read about Paul. பவுல் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், Paul, ஆண்டவரே, என் சரீரத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. a thorn is given into my flesh. அந்த முள்ளை குறித்து பல வியாக்கியானங்கள் இருக்கிறது. There are several meanings. சிலர் சொல்கிறார்கள், பவுல் தன்னுடைய கண்களிலே இருந்த சில கோளாறுகளை குறித்து அவர் எழுதுகிறார் என்று சொல்லுகிறார்கள். Because of the disability of his eye. எதுவா இருக்கட்டும், whatever may be. அவன் சரீரத்திலே ஏதோ ஒரு பிரச்சனை. There was some problem in his body. இவன் இதை குறித்து 3 முறை கேட்டான். 3 times he asked God. இவன் யார்? Who is he? இவன் ஒரு உலக பிரசித்த, அதாவது இன்டர்நேஷனல் இவாஞ்சலிஸ்ட். He is an international evangelist. 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒருவன். A man who was taken to the 3rd heaven. அவனுடைய ரட்சிப்பை தேவனிடத்தில் நேரடியாய் பெற்றவன். He received the salvation from God direct. வேதத்தில் பெரும்பாலான நிருபங்களை எழுதியவன். He had written several epistles. இவ்வளவு பெரிய ஆள், such a great man. தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம், a vessel utilized by God. அவன் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறான். He prays unto God. ஆண்டவரே, ஒரே ஒரு முள், only one thorn. இந்த முள்ளை எடுத்து விடும். Lord, remove it. என்னால் இந்த வலியை தாங்க முடியவில்லை. I'm not able to bear the pain. நான் 3 முறை கேட்டிருக்கிறேன். I cried unto the Lord. இந்த முள்ளை எடுத்து போடும். Remove this thorn. உடனே ஆண்டவர் பவுலை கூப்பிட்டு, immediately ரொம்ப வலிக்குதாப்பா? Is it paining you? அந்த முள்ளை எடுத்து விட்டுறேன். Come, I'll remove the pain. ஆண்டவர் எடுக்கவில்லை. God never removed. ஆண்டவருடைய பதிலை பாருங்கள். Look at the answer. இவன் சொல்லுகிறான், முள்ளை எடும். He says, remove the thorn. ஆண்டவர் சொல்கிறார், என் கிருபை உனக்கு போதும். Says, my grace. அநேக வேளைகளில் ஆண்டவருடைய பதில்கள் நாம் எதிர்பார்த்த பதில்கள் அல்ல. On several occasions it is not the expected answer. கேட்பது ஒன்று, ஆண்டவர் பதில் சொல்லுவது ஒன்றாக இருக்கலாம். So we may ask one thing, God answers different. மோசேயை விட்டு விடுங்கள். Take Moses. பவுலை விட்டு விடுங்கள். Take Paul. இப்பொழுது இயேசுவை எடுத்துக்கொள்ளுங்கள். Take Jesus. இயேசு அன்றைக்கு அந்த கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய வியர்வை எல்லாம் இரத்த துளிகளாய் கீழே விழ ஆண்டவர் அழுதார். So the Lord God wept when he shed his sweat even as blood in the garden. ஆண்டவர் ஜெபம் பண்ணினார்.
He prayed. ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும். If it is possible, remove this உடனே vessel. பிதாவாகிய தேவன் மேலிருந்து Immediately the Father God, ஐயோ என்னுடைய பையன் ஜெபம் பண்ணி விட்டார், my son has prayed. வாருங்கள் தூதர்களை கீழே இறங்கி போய் இயேசுவை தூக்கி கொண்டு மேலே வந்து விடுவோம் என்று வரவில்லை. He never sent his angels to remove that. And ஆண்டவர் கேட்டது என்னுடைய பாத்திரத்தை நீக்க கூடுமானால் நீக்கும். the Lord said, if it is possible, remove ஆனால் this vessel. தேவன் தூதர்களை அனுப்பினார், But God sent his angels இயேசுவை விடுவித்துக் கொண்டு போவதற்கல்ல. not to deliver Jesus. வேதம் சொல்லுகிறது தேவ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள். The angels came and strengthened அவர் Jesus. படப்போடும் பாடுகளுக்கு தேவையான பலனை அவருக்கு கொடுத்தார்கள். They gave him the strength that he ought to face the suffering. எனக்கு நன்றாய் ஞாபகம் இருக்கு, நான் ஒரு ஆராதனை நான் இதை பேசினேன். I remember well I spoke in a certain வேதத்தில் நமக்கு மிக பிடித்த ஒரு வசனம், a verse that I like very எரேமியா much. 33:3 Jeremiah என்னை நோக்கி 33. கூப்பிட அப்பொழுது நான் உனக்கு மறுஉத்தரவு அருளி செய்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். இந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். Call unto me and I'll answer thee and show thee great and mighty things. ஆனால் இந்த வசனத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கு பிரியமானவர்களே. There are two portions in this முதல் verse. பகுதி சொல்லுகிறது, The first portion என்னை says, நோக்கி கூப்பிடு come, call unto அப்பொழுது me நான் உனக்கு மறுஉத்தரவு அருளி and I செய்வேன். will answer thee. ரொம்ப அழகான பகுதி. It's a beautiful ஆனால் அதன் இரண்டாவது பகுதி The சொல்லுகிறது, second portion, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான காரியங்களை செய்வேன். and show the great and mighty things. which ஆனால் I அது know நமக்கு not. வேண்டாம். We don't நம்ம need that. சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு அறியாது எட்டாதல வேணாம், எனக்கு அறிஞ்சது எட்டினதை செய்யுங்க. Lord, I don't need that which I நம்மளே cannot. ஆண்டவருக்கு வக்கீல் வேலை பார்ப்போம். ஆண்டவர் இந்த செக்ஷன் படி இந்த கோர்ட் படி ஆண்டு சொல்ல கூப்பிட்டது மட்டும் தான் உங்க வேலை, செய்யறது என் வேலை. So you have called, whatever I should do, I'll do. ஆண்டவர் செய்கிறது நமக்கு அறியாத வழி, What God does நமக்கு is not புரியாத a way, வழி, a way which we நமக்கு cannot, எட்டாத வழி. a way which we cannot attain. திக்கு வாயன் என்று சொன்னவனுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஆரோன் பேசுவான். So a man who said he was a slow of speech, he said Aaron would speak. முள்ளை எடுத்து விடும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்ற கிருபை உனக்கு போதும். Said remove the thorn, and the Lord said my grace is ஐயோ, ஒரு sufficient. நாள் தேவ தூதர்களை அனுப்பி இந்த பாத்திரத்தை நீக்கும் என்றால் ஆண்டவர் தேவ தூதர்களை அனுப்பி பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். So he said, send the angels and remove this vessel. இது நாம் அறியாத வழி, A path that we know இது not, நமக்கு எட்டாத வழி. the path that we cannot நான் attain. சொல்லுவேன், உங்களுடைய வாழ்க்கையில தேவன் பலவீனங்களை மாற்றும் பொழுது அநேக வேளை நம்மளுக்கு புரியாததா இருக்கலாம். I tell you, when God is changing a weakness, you may not know it. ஒரு பெரிய சிற்பி ஒருவன் இருந்தான். There was a great ஒரு sculptor. பெரிய கல்லை அவனுடைய பட்டறைக்கு உருட்டி கொண்டு வந்தான். He brought about a great stone to his. அதை ஒரு நாளும் செதுக்க ஆரம்பித்தான். He went on breaking that stone. ஒரு நாளும் உள்ளி வைத்து அடித்தான். He started chiseling it. சின்ன சின்ன கற்கள் கீழே விழ ஆரம்பித்தது. And small stones. ஆனால் உள்ளே ஒரு அழகான சிலை உருவாகி கொண்டிருந்தது. And inside a beautiful statue was being. 10 மாதங்களிலே அந்த சிலையை முடித்து விட்டான். In 10 months he was able to. அந்த சிலையை தூக்கி கொண்டு ஒரு மேடையிலே போய் வைத்தான். He brought the stage and kept it. அந்த மேடைக்கு ஏறுவதற்கு படிக்கட்டுகளை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். He thought of making steps for அதை the stage. எப்படி செய்வது என்று யோசித்தான். He considered அப்பொழுது பார்த்தான், அவன் அடிக்கும் பொழுது கீழே விழுந்த சின்ன சின்ன கற்களை எல்லாம் அங்கே சிதறி கிடந்தது. So the stones that were broken, they were scattered there. அந்த சின்ன கற்களை எல்லாம் அடுக்கி அதை வைத்தே படிக்கட்டுகளை உருவாக்கி He விட்டான். brought the stones and made the steps. அவனுக்கு பயங்கர சந்தோஷம். He was very happy. இப்பொழுது அந்த சிலை கொஞ்ச நாட்களிலே மிக ஃபேமஸ் ஆகி மாறிவிட்டது. Now the statue has become very famous. எல்லாரும் அந்த சிலைக்கு மேலே போய் அந்த சிலையை வணங்கினார்கள், சிலர் மரியாதை கொடுத்தார்கள், அநேகர் போட்டோ எடுத்துக்கொண்டார்கள். Many came and worshipped the statue. Many came எல்லாரும் அந்த சிலையினுடைய அழகை பார்த்து பாராட்டினார்கள். they saw the beauty of the statue and appreciated. ஒரு நாள் எல்லாரும் போன பிறகு, One day after everyone left, ஒரு இரவிலே one night, அந்த கீழே இருந்த படிக்கட்டிலே இருந்த சின்ன சின்ன கற்கள் எல்லாம் வாய் திறந்ததாம். the small stones which were the stepping stones started talking. அது அந்த மேல இருக்கிற சிலையை பார்த்து சொன்னது, Looking at the statue above, இது என்ன அநியாயம், what injustice. நீயும் நானும் ஒரே கல்ல இருந்து தான் வந்தோம். You and I were made of நீ the same எந்த stone. கல்ல இருந்து வந்தியோ அதே கல்ல தான் நானும் வந்தேன். Whatever stone you were taken from, I was taken. ஆனா ஒன்னாக எல்லாம் மதிக்கிறாங்க, என்ன மிதிக்கிறானுங்க. They are respecting you, whereas I am being stabbed. ஒன்ன போட்டோ எடுக்கறாங்க, எவனது என்ன போட்டோ எடுக்கறானா? They are taking photographs of you, but none is. உனக்கு மட்டும் ஏன் மரியாதை? Why that respecting you, எனக்கு அவமரியாதை. whereas I am being disrespected? அப்ப மேல இருக்கிற கல்லு சொல்லுச்சான், The stone above said, நீ சொல்றது நியாயம்தான், whatever you say, நம்ம ரெண்டு பேரும் ஒரே கல்ல இருந்தா வந்தோம். we came out of the same stone, ஆனா yet அந்த சிற்பி அந்த சுத்தி எடுத்து உள்ளி எடுத்து ஒரு அடி தான் அடிச்சான். the sculptor hit with that stone once. நீ என்ன தெரியுமா பண்ண, போதுண்டா சாமி அப்படின்னு கீழே உளுந்தடா. ஆனா நான் கடைசி அடி வரைக்கும் வாங்கிட்டே இருந்தேன், அதான் நான் மேல இருக்கிறேன், நீ கீழே இருக்கிறேன். You said enough sir and you fell down, whereas I bore all that, that's why I am standing up. தேவன் சில வேளை நம்மளை நடத்துகிற பாதைகள் The path where God leads நமக்கு us, புரிவதில்லை. we cannot ஒன்றை understand. விளங்கிக் கொள்ளுங்கள், One thing you ought to தேவன் உங்களை அடிப்பது உங்களை சிதைக்க அல்ல, உங்களை செதுக்க.
when God hits you, it's not to break you, but to sculpt you. நாம நினைக்கிறோம் இந்த பலவீனம் என்னை உருகுலைத்து விடுகிறது. You think your weakness would destroy இந்த you. பலவீனம் என்னை நொறுக்குகிறது. The weakness is crushing you. தேவன் உங்களை சிதைக்கவில்லை, உங்களை செதுக்கிக் கொண்டிருக்கிறார். God is not destroying you. நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான். One question you have got. ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை குறித்து நான் கவலைப்பட போகிறதில்லை. Lord, I will not care for my infirmity. ஆனால் என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் எப்படி விளங்க போகிறது என்பதை எனக்கு அறிவியும் ஆண்டவரே. Lord, show me as to how your strength is என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலன் எப்படி விளங்க போகிறது. how your strength is being perfected in my ஒரு weakness. பொன்னானது அது தரையிலே இருக்கும் பொழுது, When the gold is there in the அது மணலுக்கு அடியில் இருக்கும் பொழுது, when it is there under அதை the earth, எடுத்தால் ஒரு கருப்பு கலர்லே ஒரு மண்ணை போல இருக்கிறது. it appears like sand or clay. அதை யாரும் கடையிலே 24 கேரட் கோல்ட் என்று விற்க முடியாது. Nobody would sell that as 24 அந்த karat. மண்ணை போல இருக்கிறது எப்பொழுது விலை மதிப்புள்ளது ஆகிறது என்றால் அது என்றைக்கு அக்கினியின் ஊடாய் செல்லுகிறதோ அன்றைக்கு தான் விலை மதிப்புள்ளதாய் மாறுகிறது. Only when it passes through fire it is being valued. நீங்கள் இன்றைக்கு செல்லும் அக்கினியின் ஊடாக தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். Do not forget that God உங்கள் பலவீனத்திலே ஒரு பெரிய பலன் காத்துக் கொண்டிருக்கிறது. a greater strength is waiting for you. உங்களுடைய வலிகளுக்கும் உங்களுடைய அடிகளுக்கும் ஒரு பெரிய காரணங்கள் உண்டு. There is a great reason for your pain and agony. ஒரு பள்ளியிலே நான் ஒரு கிளாஸ் நடத்தும் பொழுது When I was taking a class, நான் ஒரு 500 ரூபாய் நோட்டை எடுத்தேன். I took a 500 rupees. அந்த 500 ரூபாய் நோட்டை காட்டினேன். I showed that 500. யாருக்கு இந்த 500 ரூபாய் வேண்டும் என்றேன். Who wants this 500? பையன் ஓடி வந்தான். A boy came அந்த running. பையனுக்கு கொடுக்க போனேன். I went to give that. ஆனால் நிறுத்திவிட்டு I stopped. நான் அந்த 500 ரூபாய் நோட்டை இரண்டாக மடித்தேன். I folded the 500. நான் கேட்டேன், இன்னும் உனக்கு வேண்டுமா? Whether you need more. அவன் சொன்னா வேண்டும். He said I need. நாலாய் மடித்தேன். I folded 4 இன்னும் times. வேண்டுமா? Whether you need அவன் it. சொன்னா வேண்டும். He said எட்டாய் மடித்தேன். I folded 8 times. இப்பொழுது வேண்டுமா? Do you need it? அவன் வேண்டும். He said I. மேஜையில வச்சேன். I kept it on the table. 4 அடி அடிச்சேன். I hit it 4 வேணுமா? times. I said do you need it? வேணும். He said I need அந்த it. எடுத்து கசக்குனேன். I crushed the note. உருக்குலைந்து போனது. It was formless. பிரிச்சேன். He opened it. இன்னும் வேணுமா? I said you need it? வேணும். He said yes. ஃப்ரண்ட்ல இருந்த 10 பேரை கூப்பிட்டு நல்லா அடிக்க சொன்னேன். I called the 10 people and asked them வேணுமா? whether you need it. வேண்டும். He said I need it. அவன்கிட்ட கொடுத்து அமிச்சிட்டேன். I gave him. அவன் ஏன் தெரியுமா வாங்கிட்டு போனா? You know why he received it? அந்த ரூபாய் நோட்டை நீங்கள் அடிக்கலாம், உடைக்கலாம், உருக்குலைக்கலாம், ஆனால் அதில் உள்ள மதிப்பை ஒருவனாலும் எடுக்க முடியாது. You can break the rupee note, you can change the shape thereof, but nobody can. இன்றைக்கு நீங்கள் அடிக்கப்படலாம். You may be beaten. நீங்கள் பலவீனமான சூழ்நிலைகள் வழியாய் போகலாம். You may walk through ஆனால் weaknesses. தேவன் உங்களுக்குள் வைத்திருக்கிற திட்டத்தை ஒருவனாலும் பறிக்க முடியாது. But none can remove the plan that God has kept for ஒரே you. ஒரு காரியத்தை சொல்லி முடித்து One விடுகிறேன். thing I would like to tell. ஆண்டவர் 2 வழிகளிலே பலவீனங்களை மாற்றுகிறார். The Lord God is changing a weakness. ஒரு வழி என்னவென்றால், One way, ஆண்டவர் எரிகோ போன்ற இருக்கிற மதில்களை நம்முடைய ஜெபத்தை கேட்டு ஒரே நேரத்தில் உடைத்து தள்ளுகிறார். God is able to break the problems even as a fortress of Jericho. மதிலே இல்லாமல் ஆக்குகிறார். So it's made not. நாம நினைக்கிறோம் ஆண்டவர் இப்படிதான் எல்லா வாட்டி கிரியை செய்கிறார். We think the Lord is working. நம்ம ஜெபம் பண்ணனே மதில் உடைஞ்சிரும். We pray the wall would ஆண்டவர் break. செய்கிறார், உண்மைதான். It's true the Lord. ஆனால் எப்பொழுதும் அதை செய்கிறதில்லை. But not always. ஆண்டவர் இரண்டாவது ஒரு வழியை வைத்திருக்கிறார். The Lord has kept a second way. அவர் மதில்களை உடைப்பதில்லை. He would not break the wall. ஆனால் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற மதில்களை தாண்டி செல்வதற்கு உங்களுக்கு பலனை தருகிறார். He gives you the strength to cross the walls that are an obstacle. நம்ம என்ன பண்ணிட்டோம்? What have we done? மதிலையே பார்த்து அழுதுகிட்டு இருக்கோம். We cry. ஐயோ என் வாழ்க்கையில் இந்த பலவீனம், ஐயோ என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் மதில்களை அல்ல, உங்கள் மதில்களை தாண்டுகிற பலத்தை தருகிற தேவனை நோக்கி பாருங்கள். The Lord says, do not look at the wall, look at God who is able to give you the strength to cross the wall. Sometimes we ask God to fix our problems when we should have actually asked God to fix our priorities and our perspectives. அநேக வேளைகளிலே தேவனை, ஆண்டவரே என்னுடைய சூழ்நிலையை மாற்றும் என்று நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறோம். ஆனால் உண்மையாய் நாம் என்ன கேட்டிருக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே என் சூழ்நிலைகளை பார்க்கிற என்னுடைய கண்ணோட்டத்தை மாற்றும் ஆண்டவரே. Sometimes we ask God to fix our problems when we should actually pray for God to fix our perspectives. இன்றைக்கு பவுலோடு நாம் சொல்ல போகிறோம். So we would say along with Paul, என்னுடைய பலவீனங்களை குறித்து, regarding my என்னுடைய weakness, நிந்தைகளை குறித்து, regarding my reproach, என்னுடைய அவமானங்களை regarding my குறித்து shame, நான் பெருமைப்படுகிறேன். I boast. ஏனென்றால் எவ்வளவு பலவீனங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ அவ்வளவு தேவனுடைய பலன் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. What weaknesses are there in my life? So much strength. எவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறதோ அதற்கு ஏற்றது போல் தேவனுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. Whatever struggles I have in my life,
I have the grace of இன்றைக்கு God. நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுங்கள். Today you take. ஆண்டவரே, நான் என் பலவீனத்தை நான் பார்க்க போகிறதில்லை. Lord, I will not look at என்னுடைய my சூழ்நிலையை நான் பார்க்க போகிறதில்லை. I will not look at my என்னுடைய நிந்தைகளை பார்க்க போகிறதில்லை. I will not look at my என்னுடைய போராட்டத்தை பார்க்க I will not போகிறதில்லை. look at my ஆனால் இந்த பக்கம் இருக்கிற உம்முடைய பலனை பார்க்க போகிறேன். I will look at the strength இந்த of பக்கம் my- இருக்கிற உம்முடைய கிருபையை பார்க்க I will look போகிறேன். at the grace that is நான் here. சொல்கிறேன், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I would say I have the strength to do everything through Christ. Change your perspective today. Change your perspective. கண்ணோட்டத்தை மாற்றுவோம். Change your perspective. இன்னைக்கு நீங்கள் இங்கு வெளியே செல்லும் பொழுது When you go out, உங்கள் தலையை நிமிர்த்தினவர்களாய் செல்லுங்கள். you should lift your hands. தைரியமாய் வெளியே போங்கள். You should go boldly. தோற்று போனவர்களை போல அல்ல, Not as one who lost. பலவீனமானவர்களை போல Not அல்ல. as weaklings. ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்திலே உம்முடைய பலனை விளங்க செய்ய உம்மால் கூடும் என்ற தைரியத்தோடு வெளியே With the செல்லுவோம். boldness, Lord, thou art able to perfect your strength in my என் weakness. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. There isn't anything that is என் impossible. that தேவன் God செய்ய cannot. நினைத்தது தடைபடாது. Whatever God plans to அது do, that will not be தாமதித்தாலும் obstructed. அது நிறைவேறும். Though it would delay, yet it would come to pass. தாமதித்தாலும் நிறைவேறும். Though it would delay, yet it would தேவனுடைய come to pass. மௌனங்கள் தடைகள் அல்ல. தேவனுடைய The மௌனங்கள் தடைகள். silence of God is not an obstruction. தேவனுடைய மௌனத்திலும் தேவனுடைய பெரிய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. The silence of God, there is a great grace of God. இதுவரை நாம் எத்தனையோ தடைகளை தாண்டி வந்திருக்கிறோம். So far we have crossed several obstacles. கடந்த காலத்தை திரும்பி பாருங்கள். Look at the past week. எத்தனையோ காரியங்களை பார்த்து நீங்கள் சொல்லி இருக்கலாம். You would have எத்தனையோ சூழ்நிலைகளை பார்த்து சொல்லி Looking at the இருக்கலாம். circumstances, எத்தனையோ you would have மாதங்களை பார்த்து சொல்லி இருக்கலாம். Looking at the months, you would have இந்த said, தடை என்னால் தாண்ட முடியாது. I cannot cross இந்த this. பிரச்சனை என்னால் தாண்ட முடியாது. I cannot cross this இந்த problem. சூழ்நிலையை தாண்ட I முடியாது. cannot cross this நீங்கள் circumstances. எத்தனையோ முறை நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். On many occasions. ஆனால் உண்மை என்ன? But what's the truth? நீங்கள் தாண்ட முடியாது என்று நினைத்த பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் மாதங்களையும் தாண்டி தான் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். Whatever problem you thought you cannot cross, you கர்த்தர் have உங்களை crossed ஒரு that. நாளும் கைவிடவே இல்லை. The Lord has never அவருடைய forsaken கிருபை you. என்றைக்கும் நமக்கு His போதுமானதாய் grace is sufficient for அந்த us. கிருபை நம்மை முடிவு வரை நம்மை நடத்த உண்மை உள்ளவராய். His grace is able to lead us எல்லாரும் to எழும்பி the Lord. நிற்கலாம் ஆண்டவருடைய Let சமூகத்தில். us all stand in the presence. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Let us all close our eyes. ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் Lord, ஆண்டவரே. thy grace is நான் sufficient. சோர்ந்து போன வேளையில் என்னை உயர்த்தினது உம்முடைய When I am கிருபை. weary, it is thy grace நான் that is sufficient. உடைக்கப்பட்ட நேரத்தில் என்னை உருவாக்கினது உம்முடைய கிருபை. When I am broken, it is thy grace that ஒன்றும் grace. இல்லாத நேரத்தில் எனக்கு உதவி செய்தது உம்முடைய கிருபை. When I had nothing, it is என்னை thy இம்மட்டும் grace. நடத்தி வந்தது உம்முடைய கிருபை. It's your grace that has led me hitherto. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. Lord, thy grace is sufficient, O Lord. உங்க கிருபைதான் என்னை தாங்கி வந்தது. உங்க கிருபைதான் என்னை நடத்தி வந்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க கிருபைதான் என்னை தாங்கி வந்தது. உங்க கிருபைதான் என்னை நடத்தி. கரங்களை உயர்த்தி சொல்லாமா? கிருபையே, கிருபையே. ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் எனக்கு வேண்டும். என் பலவீனத்தின் மத்தியிலே உம்முடைய கிருபை, என்னுடைய சூழ்நிலையின் மத்தியிலே உம்முடைய கிருபை. அவருடைய கிருபை ஒரு நாளும் மாறுவதே இல்லை. ஓ கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சொல்லு, கிருபையே, கிருபையே, ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு போதும். Grace is sufficient for me. இதுவரைக்கும் நான் இந்த பலவீனங்களை குறித்து நான் அழுது கொண்டிருந்தேன். So far, I was weeping regarding my weaknesses. இதுவரைக்கும் என்னுடைய கிருபையை குறித்து நான் முறுமுறுத்து கொண்டிருந்தேன். So far, I was murmuring regarding thy grace. ஆனால் இப்பொழுது எனக்கு வரும் பாடுகள், But now the sufferings that come to me, எனக்கு வரும் நிந்தைகள், the reproach that cometh to me, எனக்கு வரும் அவமானங்கள், the shame that comes to me, இவைகளிலே நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். so I gladly rejoice in it. ஏனென்றால் Why? நான் பலவீனமாய் இருக்கும் போதே நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேன். When I am weak, I am made strong. நான் எப்பொழுதெல்லாம் பலவீனப்படுகிறேனோ, Whenever I am made weak, அப்பொழுதெல்லாம் கிறிஸ்துவின் வல்லமை என்னிலே தங்குகிறது. the power of Christ abideth in me.
நான் எப்பொழுதெல்லாம் அவமானத்தை சந்திக்கிறேனோ, whenever I face shame, அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வல்லமை என்னிலே இறங்குகிறது. so the power of God descends on me. எப்பொழுதெல்லாம் பாடுகளின் வழியாக நான் செல்லுகிறேனோ, When I walk through path of suffering, அப்பொழுதெல்லாம் வல்லமை என் மேல் தங்குகிறது. the power of God rests on me. உலகம் ஒருவேளை அவமானத்தை பார்க்கிறது, The world is looking at your shame. உலகம் ஒருவேளை பாடுகளை The பார்க்கிறது. world may look at the problem. ஆனால் நானோ கிறிஸ்துவின் வல்லமை என் வாழ்விலே அனுபவிக்கிறேன். Whereas I experience the power of Christ in my life. அனுபவிக்கிறேன். I experience it. ஆகையினால் நான் எப்பொழுதும் கிறிஸ்துவின் வல்லமையினால் நிறைந்தவனாய் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டு. Therefore I am filled with the power of Christ always and rejoice gladly. மோசேயை போல, Even like Moses, மோசேக்கு பின்பாக இப்படி ஒரு தீர்க்கதரிசி எழும்பினதில்லை என்று மேன்மையாய் உயர்த்தப்பட்டதற்கு காரணம், the reason Moses was risen as a prophet and no other, அவர் வெறுமையாக்கப்பட்டார், he was made empty, உடைக்கப்பட்டார், he was broken, நொறுக்கப்பட்டார், he was crushed, அற்பமாய் எண்ணப்பட்டார். he was despised. கடைசியாக தானே நம்பிக்கற்ற நிலைமைக்கு வந்தார். Lastly, he came to a hopeless stage. தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே Men utilized by God, இந்த ஒரு ஹோப்லெஸ் நம்பிக்கற்ற ஸ்டேஜுக்கு தான் வந்திருக்காங்க. they have come to that hopeless state. உன்னை பெரிய ஜாதியாக ஆக்குவேன் என்று வாக்குத்தத்தம் பெற்ற ஆகார் ஒரு ஹோப்லெஸ் ஸ்டேஜுக்கு வந்தார். Hagar, who was promised to make a great generation, came to a hopeless state. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பெற்ற ஆபிரகாம் சிரித்தார். இஸ்மவேல் பிழைப்பானாக என்று சொல்லி நகைத்தார். So we find Abraham scorning when he was made said that he would be தேவனால் made a father of many பயன்படுத்தப்பட்ட nations. எல்லா மனிதர்களும் Men who are being utilized by தங்களுடைய God, கடைசி நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். they have come to the last stage. ஹோப்லெஸ் ஸ்டேஜ். They have come to the hopeless stage. ஆனால் அந்த வேளையிலே தான் It is at that moment வெறுமையான பாத்திரங்களை, காலியான பாத்திரங்களை நிரப்புகிற தேவன். vessels that are empty, God is able to fill it. இன்றைக்கு நான் சொல்லுவேன், நீங்க வெறுமையா வந்திருக்கலாம். Today I would say you would have come empty. தைரியமாய் சொல்லுங்க, Say boldly, இன்றைக்கு தேவன் என்னை நிரப்புகிற தேவன். God is able to fill me today. என்னை நிரப்புகிற தேவன். A God who is able to fill me. என்னை நிரப்புகிற A தேவன். God who is able to fill me. கிறிஸ்துவின் வல்லமை என்னிலே தங்குகிறது. The power of Christ is abiding in me. கிறிஸ்துவின் வல்லமை என்னிலே தங்குகிறது. The power of Christ is abiding in me. நான் எதை வேண்டான்னு சொன்னனோ Whatever I said, அதன் rejected. மூலமாய் தான் தேவ மகிமை வெளிப்பட போகிறது. It is only through that the glory of God is being நான் manifested. எதை முள்ளு நினைச்சனோ Whatever I considered as a அதுதான் God, என்னுடைய மேன்மை பாராட்டலாய் மாற போகிறது. that would become my exaltation. நீர் எவ்வளவு நல்லவர். How great thou art. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமாய் வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வாழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுவே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் அணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரரே களிமண்ணான என்னையுமே
விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. விலை போகாத பாத்திரம் நான் விரும்புவாரில்லையே. விலையில்லா உம் கிருபையா உகந்ததாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. தடைகள் யாவும் நீக்கி என்னை தம்மை போல் மாற்றிடுமே. உடைத்து என்னை உங்களுக்கே உடமையாக்கிடுமே. உடைத்து என்னை உங்களுக்கே உடமையாக்கிடுமே. உடைத்து என்னை உங்களுக்கே உடமையாக்கிடுமே. அன்பான நேயர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைந்தது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலும் எங்கள் ஆராதனைகளை நீங்கள் காண விரும்பினால் ஏசிஏ ஆவடி என்ற யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் acaavadi@gmail.com. மற்றும் உங்கள் ஜெப தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9380417774. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.